ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? அப்படின்னா என்னன்னா, பவுல் முந்தின அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, எங்க பாவம் இருக்குதோ அங்க கிருபை பெருகுமா. சில பையன் 32 33 எடுத்திருப்பான். உடனே என்ன பண்ணுவான் அந்த பையன் போயிட்டு, மிஸ் 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 நான் 33 எடுத்துட்டேன் மிஸ், நான் 34 எடுத்துட்டேன் மிஸ், இன்னும் 1 மார்க் போடுங்க மிஸ், 2 மார்க் போடுங்க மிஸ், கிரேஸ் மார்க் அப்படின்வாங்க. உடனே மிஸ் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் எடுத்துட்டு அப்படியே தேடுவாங்க, எங்க போடலாம், எங்க ஒரு மார்க்கை போடலாம், எங்க ஒரு 1/2 மார்க்கை போடலாம். கவனிச்சிருக்கீங்களா? எல்லாருமே நீங்க ஸ்கூல்ல பாத்திருப்பீங்க இதை. உடனே அவங்க இங்க ஒரு 1/2 மார்க், அங்க ஒரு 1/2 மார்க்னு போட்டு 35 ஆக்கி பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு தான் கிரேஸ். கிரேஸ் யாருக்குங்க தேவை? எனக்கும் உங்களுக்கும் தான் தேவை கிரேஸ். எல்லாத்தையும் சரியா இருக்கிறவனுக்கு கிரேஸ் தேவை கிடையாது. அவன் எல்லாத்தையும் சரியா இருக்கானே, அவனுக்கு எதுக்கு கிரேஸ்? அவன் தான் 100 மார்க் அவனே எடுத்துக்கிறாங்க. 100 மார்க் எவனா எடுக்கிற ஆள் இருக்கா இந்த உலகத்துல? எவனுமே கிடையாது. யாக்கோபு 2:10 போட்டிருக்கு, நியாய பிரமாணத்துல 1ல தவறினாலும் எல்லாத்திலயும் நீ என்ன ஆயிட்ட, தவறிட்டு. நீ பாவம் செய்யக்கூடாது, பாவத்துல வாழக்கூடாது. யார் சொல்றா? தேவன் சொல்றார். எந்த தேவன் சொல்றாரு? கிருபையை அளவில்லாமல் உங்களுக்கு அளிக்கிற தேவன் எதை சொல்றாருங்க? நீ பாவத்துல வாழாதுன்றார். மனுஷனை ஆண்டவர் தன் பக்கம் இழுப்பதற்கு அவர் யூஸ் பண்ற டூல் என்ன தெரியுமா? கிரேஸ் தான், கிருபை தான். நீங்க ரொம்ப நல்லவர் வல்லவர்னாலாம் உங்களை நேசிக்கல. அவர் நல்லவரா இருக்கிறதுனால, அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறதுனால, அவர் கிருபை உள்ளவரா இருக்கிறதுனால அவர் உங்களை நேசிக்கிறார். இதுதான் காஸ்புல்ங்க. இதுதான் காஸ்புல். இயேசுவை விசுவாசிக்கிற எவனுமே ஆக்கின தீர்ப்புகள் கிடையாது. நீங்களும் நானும் ஆக்கின தீர்ப்புகள் கிடையாது. நீங்க ஆவியில நீதிமானா இருக்கிறீங்க, நீங்க ஆவியில புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. இந்த உணர்வு உங்களுக்கு உண்டாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆக்ஷன், அதாவது உங்க செயல்ல நீங்க எப்படி இருப்பீங்க? புது சிருஷ்டியின் செயல்களா மாறிடும். அவன் இருதயத்துல அவன் நினைவுகள் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருப்பான். சோ நீங்க புது சிருஷ்டி என்ற அந்த சத்தியத்தின் நினைவுல நீங்க வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆக்ஷன் என்ன ஆயிடுது? புது சிருஷ்டி ஆயிடுது. நான் நீதிமான் கிரியையினால அல்ல, தேவனுடைய கிருபையினால. What is to be established in righteousness? நீதியினால் சிறப்பட்டிருப்பாய்னா என்னது? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம அந்த வசனத்தை படிச்சிருவோம். ஏசாயா 54 14வது வசனம். இந்த வசனத்தை படிச்சிருவோம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆமென். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். அது நீதியில ஸ்திரப்பட்டிருப்பது. சரி, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் உலகமெங்கும் இருக்கிறாங்க. எல்லாருமே இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, ஒழுங்கா சபைக்கு போறாங்க, வேதத்தை படிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில சரியா இருக்கிறாங்க, ரொம்ப நல்லவர்களா இருக்கிறாங்க, உண்மையுள்ளவரா இருக்கிறாங்க, நல்லா ஊழியம் கூட செய்யறாங்க. சில பேர் விசுவாசிகள் நல்லா ஊழியம் செய்யறாங்க, சபையோட சேர்ந்து ஊழியங்கள்ல ஈடுபடுறாங்க, மற்ற ஊழியங்கள்ல ஈடுபடுறாங்க. ஆனா எப்பொழுதும் அவங்க மனசுல ஒரு சந்தேகம் இருக்குது. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாரா? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுப்பாரா? அந்த ஒரு சந்தேகம் நிறைய விசுவாசிகளுக்கு இருக்கு. ரொம்ப வருஷமா ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம்லாம் இருக்கு. அடுத்தது என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் எப்பொழுதும் நீதிமானா இருக்கிறேன்னா, இது ஏன் இப்படி யோசிக்கிறாங்கன்னா, இந்த சர்ச்சுக்கு போகும்போது, பிரேயர் மீட்டிங்க்கு போகும்போது, ஊழியத்துக்கு போகும்போது ரொம்ப ஸ்பிரிச்சுவலா உணர்றாங்க. நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியத்துல, ஒரு ஆவிக்குரிய காரியத்துல ஈடுபடுறேன். இல்ல ஒரு நாள் உட்காந்து ஃபுல் டே ஜோம் பண்ணும் பொழுது ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ஃபீல் பண்றாங்க. அப்போ நான் நீதிமான் அப்படின்றாங்க. சில நாட்கள்ல ரொம்ப வேலை ஜாஸ்தியாயிருது, ஏதோ ஒரு சூழ்நிலைகளால சரியா பைபிள் படிக்க முடியல, சரியா ஜெபம் பண்ண முடியல, இல்ல ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. உடனே என்ன நினைக்கிறாங்க? நான் நீதிமான் கிடையாது, நான் இன்னைக்கு பாவி அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட அடையாளத்தையே அவங்க எப்படி கேஜ் பண்றாங்கன்னா, அவங்க அடையாளத்தையே அவங்க எப்படி பெற்றுக்கொள்றாங்கன்னா, தாங்கள் செய்யறதை வச்சுதான் அவங்க அடையாளத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஸோ ஒரு நாள் ரொம்ப இது ஊழியம் பண்ணி, ஜெபம் பண்ணி, ஸ்பிரிச்சுவலா இருக்கும் பொழுது, ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது நான் நீதிமான் அப்படின்வாங்க. ஒரு நாள் சாதாரணமா வேலைக்கு போயிட்டு வந்தேன், எல்லாம் பண்ணேன், பெருசா ஜெபம் பண்ண கூட டைம் இல்லை பிரதர், பைபிள் படி கூட டைம் இல்லை. உடனே அன்னைக்கு இல்ல பிரதர், நான் இன்னைக்கு நீதிமான் இல்லை பிரதர், நான் சரியில்லை பிரதர் அப்படின்ற மாதிரி அவங்களோட அடையாளத்திலே ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை ரட்சித்த பிறகு உங்களை ஒரே ஒரு அடையாளத்துல தான் அவர் பார்க்கிறார். அது என்ன அடையாளம் என்றால், நீங்கள் நீதிமான். ஹல்லேலூயா. உங்க அடையாளம் மாறாது. சரி, இந்த அடையாளம் என்ற பிரச்சனைனாலதான் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி எல்லாம் இருக்கு. தோல்விகள், அப்புறம் இழப்புகள், அப்புறம் சுகம் கிடைக்க மாட்டேங்குது,
ஏதாவது ஒரு இதுல போய் மாட்டிக்கிறாங்க, பிசாசு போட்டு பின்னி எடுக்கிறான் ஒரு சைட்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அடையாளத்துல தெளிவா இல்ல. நீங்க அடையாளத்துல தெளிவா இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. when you're strong in your identity, you will start using the authority which comes along with the identity. Hallelujah. நீங்க யாரு என்பதை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது, ரட்சிக்கப்பட்டவனும் உங்க அடையாளம் என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது, உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்க அதிகாரத்தை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். சோ இது தெரியாததுனாலதான் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னது, ஒரு ரட்சிக்கப்படாதவன் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் சோதனைக்குள்ள எல்லாம் போவோம்னா அதே மாதிரி அவங்களும் அதுக்குள்ள போய் மாட்டி சிக்கி ரொம்ப மோசமா இருக்கு. சோ இந்த நீதிமான் என்ற அந்த அடையாளத்துல ஸ்திரப்படாததுனாலதான் ஏசு 54:14 ரொம்ப அழகா போட்டிருக்கு. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அதாவது நீதிமான் என்ற அந்த அடையாளத்துல நீங்க ஸ்திரப்பட்டிருக்கும் போது எதுக்கெல்லாம் தூரமா இருப்பீங்களா? கொடுமைக்கு தூரமா இருப்பீங்க, பயம் இல்லாம இருப்பீங்க, திகிலுக்கு தூரமா இருப்பீங்க. அது எதுவுமே உங்களை அணுகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது எல்லாமே இந்த உலகத்துல இருக்குது. பயம் இருக்குது, கொடுமை இருக்குது, திகில் இருக்கு, எல்லாம் உலகத்துல இருக்குது. ஆனா எதுவுமே யார் ஆண்டாது? உங்களை அணுகாது, உங்களை தொடாது. ஹல்லேலூயா, ஆமென். சோ உங்க அடையாளம் மாறவே மாறாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க அடையாளம் மாறவே மாறாது. யுவர் ஐடென்டிட்டி இஸ் ஆல்வேஸ் தி சேம். இட் டசன்ட் கீப் ஃபிளக்சுவேட்டிங். இதுதான் வந்து இந்த 6 பாகத்துல நான் ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கேன். இதை போய் பாருங்க. நான் சும்மா ரீகேப் மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை போய் தொடர்ந்து பாருங்க. ரோமர் 3ல இருந்து ரொம்ப டீட்டெயிலா நம்ம அதை பார்த்தோம்ல. ஒரு மனுஷன் நீதிமானாக எப்படி மாறுறானா? கிரியையினால மாறல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிரியையினால மாறல, தேவனுடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்க நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. ஒர்க் நாட் பை ஒர்க்ஸ். ஏன்னா நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னா, நம்ம செய்யற கிரியையினாலதான் நம்ம நீதிமானா மாறுறோம். ஸோ நல்ல கிரியைகள்லாம் செஞ்சா நான் என்ன ஆயிடுவேனா? நீதிமான் ஆயிடுவேன். அப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க நமக்கு சின்ன வயசுல இருந்து. அப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க. நல்ல கிரியைகள்லாம் செய்தா நம்ம நீதிமான் ஆயிடுவோம். கெட்ட கிரியைகள் செய்துட்டா என்ன ஆயிடுவோம்? நம்ம மோசமான பாவியம் ஆயிரும். எனக்குலாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீ வந்து ஸ்மோக் பண்ண, ட்ரிங்க் பண்ண, இதெல்லாம் பண்ணனா என்ன ஆயிடுவ? நீ உடனே பாவி ஆயிடுவ. நீ பாவி ஆயிட்ட என்ன ஆயிடுவ? பரலோகத்துக்கே போக மாட்ட அப்படின்ட்டு. சோ அப்பனா என்ன அர்த்தம்? என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதும் என்னை நீதிமானாக மாற்றுகிறதும் எது தீர்மானிக்குது? நான் செய்யற செயல் தான் தீர்மானிக்குதுல்ல. இப்போ ஸ்மோக் பண்ணா, ட்ரிங்க் பண்ணா பரலோகத்துக்கு போக மாட்டேன், என்ன ஆக மாட்டேன்? நீதிமானா மாற மாட்டேன். இப்போ இயேசுவை அறியாதவர்கள் நிறைய பேர் வந்து ஸ்மோக்கும் பண்ணல, ட்ரிங்க்கும் பண்ணல, ரொம்ப ஒழுக்கமா வாழ்றாங்க. அப்ப அவங்களாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? இது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம நிறைய பேர் இருக்காங்க, சூப்பரான ஆளுங்க எல்லாம் இருக்காங்க, ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க, ஹைலி டிசிப்ளின், ரொம்ப ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்க மாட்டாது, கெட்ட பழக்கம் கூட இருக்காது, ஒரு வாயிலிருந்து கெட்ட வார்த்தை, ஒரு நெகட்டிவ் வேர்டு கூட வராது, யாரையும் திட்ட கூட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பாங்க, ரொம்ப சாந்தமா இருப்பாங்க, ரொம்ப நல்லவர்கள். அவங்களை பார்த்தாலே ரொம்ப நல்ல மனுஷன் அவன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, சர்டிபிகேட் கொடுப்பீங்க, அந்த மாதிரி இருப்பீங்க. அப்ப அவங்களாம் போயிருவாங்களா பரலோகத்துக்கு? எத்தனை பேர் சொல்றீங்க அவங்களாம் போவாங்கன்ட்டு? இல்லன்னு. ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? ஏன் இல்லைன்னு சொல்றீங்கன்னா, அவர் இயேசுவை விசுவாசிக்கல. சோ ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போறதுக்கு யாரை விசுவாசிக்க வேண்டியதா இருக்கான்? இயேசுவை விசுவாசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு மனுஷன் நீதிமான் ஆகிறதுக்கு யாரை விசுவாசிக்கணும்? அதுதான் மேட்டர். அப்ப நீங்க சொல்லலாம், அப்ப என்ன பிரதர், நம்ம வந்து இதெல்லாம் செய்யலாம்னு சொல்றீங்களா? இதெல்லாம் செய்யலாம்னு எங்கேயுமே சொல்லல. இயேசுவே சொல்லல, பவுலும் சொல்லல. அதுதான் நிறைய பேர் தப்பா எடுத்துக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் செய்யலாம் போல. யார் சொன்ன செய்யலான்ட்டு? எங்க வசனம் இருக்கு இங்க செய்யலான்ட்டு? ஒரு வசனம் காட்டுங்க. இல்ல நான் எந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணிருக்கேன் இதெல்லாம் செய்யலான்ட்டு? எங்கேயாவது இவ்வளவு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் செய்யலாம்னு ஏதாவது ஒரு இடத்துல காமிங்களா? எனக்கு கிடையாது. வேதம் வந்து இதை வந்து எப்படி சொல்லுது? செய்யக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. பாருங்களேன், பவுல் வந்து இந்த மாதிரி சிக்கல் வந்து ஆதி திருச்சபையில் இருந்துச்சு. பவுல் இதை பிரசங்கம் பண்ணும்போது, நீ கிரியையினால நீதிமானாக்கப்படல, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு, அது அவர் கொடுக்கிற ஈவு அப்படின்னு பிரசங்கம் பண்ணும் பொழுது, ஆதி திருச்சபையில இதே கேள்விதான் இருந்திருக்கு. என்ன கேள்வி இருந்திருக்குன்னா, அப்போ வந்து என்ன வேணா பண்ணலாமா அப்படின்ட்டு. பாருங்க, வாங்க ரோமர் 6 ரோமர் 6:1 போடுங்க. இதுக்கு ஆன்சர் பண்றாரு பால். ரோமர் 6:1 இங்கிலீஷ்ல வந்து கேஜேவில போடு விஜய். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும்
ம். அவர்கள் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றது அறியாமல் இருக்கிறீர்களா? இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா, 2வது வசனத்துல கூடாதுன்னு வருது. 2வது வசனம் போடுங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? ம். கூடாதேன்னு ஃபர்ஸ்ட் வசனத்துல வருதா? 2வது வசனம் போடுங்க. அந்த பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பிழைப்போம். அதாவது கூடாதுன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல சர்டன்லி நாட் அப்படின்னு என்கேஜில வரும். ஆனா ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல காட் ஃபோர்பிட் அந்த வார்த்தை பாக்குறீங்களா? காட் ஃபோர்பிட். காட் ஃபோர்பிட் என்னது? பாவத்துல நீங்க வாழ்வது நல்லது இல்லைன்னு யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. அதுதான் காட் ஃபோர்பிட். அதாவது நீங்க முதல் வசனத்துல கூடாதுன்னு வருது இல்ல, அது 2வது வசனத்துல காட் ஃபோர்பிட்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. கேஜேவில பாருங்க, இங்கிலீஷ்ல போட்டிருக்கா. ஆக்சுவலா அது எப்படி எழுதி இருக்கணும்னா, கூடாதுன்னு எழுதி இருக்க கூடாது. டிரான்ஸ்லேஷன்ல வெறும் கூடாதுன்னு போட்டாங்க. கூடாதுன்றது ரொம்ப சாதாரண வார்த்தை இல்ல. காட் ஃபோர்பிட். காட் ஃபோர்பிட்னா தேவனே அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம். எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? நீ பாவம் செய்யக்கூடாது, பாவத்துல வாழக்கூடாது யார் சொல்றா? தேவன் சொல்றார். எந்த தேவன் சொல்றாரு? கிருபையை அளவில்லாமல் உங்களுக்கு அளிக்கிற தேவன் எதை சொல்றாருங்க? நீ பாவத்துல வாழாதுன்றார். அதுதான் பாருங்களேன். நீங்க இதே இதை 6வது வசனம் படிங்க. 6வது வசனம் 1 படிங்க. 6:1 படிங்க. திரும்ப வாங்க, 6:1 போடுங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிறுத்தலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. ஓகே, இது கூடாதுன்னு வருது இல்ல, இதுதான் காட் ஃபோர்பிட்னு அடுத்த வசனத்துல போடுறாங்க இங்கிலீஷ்ல. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? அப்படின்னா என்னன்னா, பவுல் முந்தின அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, எங்க பாவம் இருக்குதோ அங்க கிருபை பெருகுமா. 5:20-21 போடு விஜய். 5:20-21 இதுக்கு அப்படியே முந்தின 2 வசனங்கள் படிங்க. அப்ப இது புரிஞ்சிடும் உங்களுக்கு. 5:20-21. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்றே. எது பெருகிச்சாங்க? பாவம் இருந்த இடத்துல எது அதிகமா பெருகிச்சான்? கிருபை. இது நான் சொல்லலங்க, வேதம் தெளிவாக சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் எழுதுறாரு. பாவம் இருக்கிற இடத்துல எது பெருகிச்சான்? கிருபை அதிகமா பெருகிது. கிருபை பெருகுது. யாருக்கு கிருபை தேவை? அதிகமா கிருபை யாருக்கு தேவை இந்த உலகத்துல? கிருபை, கிரேஸ். இந்த ஃபெயில் ஆகிறவனுக்கு தான் கிரேஸ் மார்க் போடுவாங்க. இந்த கிரேஸ் மார்க்னு ஒண்ணு பாத்திருக்கீங்களா? ஸ்கூல்ல எல்லாம் கிரேஸ் மார்க்னுவாங்க. 35 மார்க் பாஸ் மார்க்னா, சில பையன் 32, 33 எடுத்திருப்பான். உடனே என்ன பண்ணுவான் அந்த பையன்? போயிட்டு மிஸ் 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 நான் 33 எடுத்துட்டேன் மிஸ், நான் 34 எடுத்துட்டேன் மிஸ், இன்னும் 1 மார்க் போடுங்க மிஸ், 2 மார்க் போடுங்க மிஸ், கிரேஸ் மார்க் கொடுங்க மிஸ். நாங்கெல்லாம் எங்க படிக்கிற காலத்துல இதை போய் வாங்கியிருக்கோம், கிரேஸ் மார்க் அப்படின்வாங்க. உடனே மிஸ் என்ன பண்ணுவாங்க? பேப்பர் எடுத்துட்டு அப்படியே தேடுவாங்க, எங்க போடலாம், எங்க ஒரு மார்க்க போடலாம், எங்க ஒரு 1/2 மார்க்க போடலாம். கவனிச்சிருக்கீங்களா? எல்லாருமே நீங்க ஸ்கூல்ல பாத்திருப்பீங்க இதை. உடனே அவங்க இங்க ஒரு 1/2 மார்க், அங்க ஒரு 1/2 மார்க்னு போட்டு 35 ஆக்கி பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு தான் கிரேஸ். கிரேஸ் யாருக்குங்க தேவை? எனக்கு தான் தேவை கிரேஸ். கிரேஸ் யாருக்கு தேவை? எனக்கும் உங்களுக்கும் தான் தேவை கிரேஸ். எல்லாத்துலயும் சரியா இருக்கிறவனுக்கு கிரேஸ் தேவை கிடையாது. அவன் தான் எல்லாத்தையும் சரியா இருக்கானே, அவனுக்கு எதுக்கு கிரேஸ்? அவன் தான் 100 மார்க் அவனே எடுத்துக்கிறானே. 100 மார்க் எவனா எடுக்கிற ஆள் இருக்கா இந்த உலகத்துல? எவனுமே கிடையாது. யாக்கோபு 2:10 போட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்துல 1ல தவறினாலும் எல்லாத்திலயும் நீ என்ன ஆயிட்ட? தவறிட்டு. அப்படின்னா எல்லாருமே ஃபெயிலு தான். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு ஒரு கிரேஸ் மார்க்க கொடுக்கிறாரு. எங்க கிரேஸ் அதிகமா வருதான்? பாவம் பெருகிற இடத்துல. இந்த வசனத்தை போட்டுருங்க. 5 ரோமர் 5:20 வந்துருங்க திரும்ப. எங்க பாவம் பெருகுதோ அங்க கிருபை அதிகமா பெருகுது. அடுத்த வசனம். ஆகையால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக போகுது, கிருபை எதுக்கு ஏதுவா நம்மளை கொண்டு போதான்? நித்திய ஜீவனுக்கு. புரிஞ்சுச்சிங்களா? அது எப்படி வருது, எப்படி எழுதுறாரு பாருங்க பவுல் அழகா. கிரேஸ் ரெயின்ஸ் த்ரூ ரைச்சஸ்னஸ். கிருபை நீதினால நித்திய ஜீவனுக்கு கொண்டு போயிருது நம்ம. சோ ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு இடத்துல பாவம் இருக்கணும்னு கிருபையை அளவில்லாமல் பொழிகிறாங்க. சரி, ஆண்டவரோட இருதயம் என்ன தெரியுமா? அவங்களை காப்பாத்துறது தான். வேற அவரோட நோக்கமே கிடையாது அவருக்கு. ஒருத்தர் பாவத்துல இருக்கானா, அவனை எப்படிதான் நான் காப்பாத்துறது, இதுதான் ஒரு இருதயம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம தான் அந்த மனுஷன் என்ன பண்றோம், அந்த மனுஷன் அவ்வளவுதான், இவன் உருப்பட மாட்டான் பிரதர், அவ்வளவுதான் நாங்க சொல்லி சொல்லி பார்த்தோம் பிரதர், ஒண்ணும் நடக்காது. ஆண்டவர் அப்படி யோசிக்கிறதும் கிடையாது, அப்படி நினைக்கிறதும் கிடையாது. அவர்
உங்க கண்ணில் தான் அவன் மோசமான பாவி. ஆண்டவர் கண்ணில் எப்படி தெரியுமா அவர் அவனை பாக்குறாரு? இவனுக்கு எந்த அளவுக்கு நான் கிருபையை கொடுத்து இவனை நான் மீட்டெடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாரு அவர். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் பாவம் பெருகிற இடத்துல எது அதிகமா பெருகுதான்? கிருபை பெருகுகிறது. இங்கிலீஷ்ல வந்து அபவுண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அபவுண்ட் 20வது வருஷத்துக்கு வந்துருங்க. அபவுண்ட் அப்படின்னா இந்த அலைகள் பார்த்திருக்கீங்களா? இந்த கடலோரத்துல அலைகள் வரும்ல, ஒரு அலை வந்தனா அடுத்த அலை அதுக்கு மேல இப்படி வரும். கவனிச்சிருக்கீங்களா? இப்படி வரும், அபவுண்ட் ஆகும். அப்படியே அதான் அபவுண்ட். ஒரு அலை வரும், அதுக்கு மேல ஒரு அலை வந்து அந்த அடுத்த அலையை அப்படியே என்ன பண்ணுவான், அப்படியே வந்து அதை அப்படியே அமுக்கும். அதான் அதான் அபவுண்டிங். சோ எங்க வந்து பாவம் இப்படி தலை தூக்கி நிக்குதோ அதுக்கு மேல ஒரு அலை வருதான். அந்த அலை என்ன அலை? கிருபையின் அலை. புரியுதுங்களா உங்களுக்கு? அங்க வந்து கிருபையின் அலை வருது. கிருபையின் அலை வந்து பாவத்தை என்ன பண்ணுது? அப்படியே மூழ்கி அடிக்குது. ஒன்லி காட்ஸ் கிரேஸ் கேன் சேவ் அ சின்னர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை மட்டும்தான் ஒரு மனுஷனை அவனோட பாவத்திலிருந்து அவனை வெளியே எடுக்க முடியும். நம்ம போய் ஒருத்தனை போட்டு திட்டி அவனை நோகடிச்சு அதெல்லாம் ஒண்ணும் ஒர்க் ஆகாது. சரி, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பிரதர் நீங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து பாவம் பண்ணிட்டு அவன்கிட்ட போய் என்ன சொல்லணும், நீ பாவி பாவின்னு சொன்னா அவன் திருந்துவான்ட்டு. பாவி பாவின்னு சொல்லி எந்த பாவியும் திருந்தி நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஆனா அந்த பாவம் செய்யறான் பாருங்களேன், அவன்கிட்ட போயிட்டு தேவனோட கிருபை உங்க மேல இருக்குது, தேவன் உங்களை நேசிக்கிறாரு, தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறாருன்னு தேவனுடைய அன்பையும் கிருபையும் தயவையும் நற்செய்தியும் நீங்க பிரசங்கம் பண்ணி பாருங்க அவனுக்கு. அப்பொழுது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகும், விசுவாசம் உண்டாகும், அவன் திருந்துவான். ஏன்னா ரட்சிப்பே விசுவாசத்தினாலதான் உண்டாகுது. புரியும்? யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ட்ரூத். இதுதான் ட்ரூத். ரட்சிப்பு ரட்சிப்புனானதுங்க பாவத்திலிருந்து விடுதலை. அதுதான் ரட்சிப்பு. சால்வேஷன், கெட்டிங் சேவ்டு ஃப்ரம் சின், கெட்டிங் சேவ்டு ஃப்ரம் சிக்னஸ். பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. அதுதான் ரட்சிப்பு. அது எப்படி உண்டாகுதான்? விசுவாசத்தினாலதான் உண்டாகுது. சோ விசுவாசம் எப்படிங்க வரும்? தேவ வசனம். தேவ வசனம்னு என்னது? தேவன் நல்லவர் என்று போதிக்கும் பொழுதுதான் விசுவாசம் உண்டாகுது. விசுவாசம் உண்டாகும் பொழுதுதான் பாவி தன்னோட பாவ கிரியையிலிருந்து வெளியே வராம. அதை விட்டுட்டு அவன்கிட்ட போய் பாவி பாவின்னு சொன்னீங்கன்னா அவன் திருந்துவான்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்லை. நான் வாலிப நாட்கள்ல வந்து இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் ஈடுபடும் பொழுது, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எல்லாம் இருக்கும்போது எங்க போனாலும் பாவி பாவி திட்டுவானுங்க என்ன. எந்த எந்த மீட்டிங் போனாலும் நீ பாவி, நீ பாவி, நீ பாவின்னு திட்டுவானுங்க. அப்ப நான் மனசுல யோசிப்பேன், இதுதான் எனக்கு தெரியுமே. இது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தான் நல்லா, நான் இப்படி மனசுல யோசிச்சுட்டு இருப்பேன், இதுதான் எனக்கு தெரியுமே, நான் பாவி, நான் குடிகாரன், நான் இது பண்றேன் அது பண்றேன், எனக்கு நல்லா தெரியுமே, இதை வேற நீங்க வேற ஸ்டேஜ் போட்டு எனக்கு சொல்லுமா அப்படின்னு. ஆனா போற இடத்துல என்ன பண்ணுவாங்க, இதான் சொல்லுவாங்க, நீ பாவி, நீ சரியில்லை, நீ அது இல்லை, நீ ஒழுக்கம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு பிரச்சனையே பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க போயிட்டு டாக்டர்கிட்ட போய் உட்காடுறீங்க, டாக்டர்கிட்ட இந்த வியாதின்னு சொல்றீங்க, டாக்டர் கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க? டாக்டர்கிட்ட போகும்போது, சரி இந்த வியாதிக்கு டாக்டர் வந்து தீர்வு சொல்லுவாரு, ஒரு மருந்து சொல்லுவாரு, இந்த மருந்து சாப்பிட்டா நான் சரியாயிருவேன், அதனால நான் போய் இந்த டாக்டர்கிட்ட கேட்க போறேன் அப்படின்னு உட்காந்தீங்கன்னா, அந்த டாக்டர் வந்து மருந்தை விட்டுட்டு உங்க பிரச்சனையே சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உனக்கு இப்படி இருக்கு, உன் பிரச்சனை அப்படி இருக்கு, உன் பிரச்சனை இப்படி இருக்குன்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே வந்து மண்டை குழம்பிடும். நான் வந்து மருந்து கொடுப்பாருன்னு பார்த்தா இவர் பிரச்சனையே ரொம்ப டீட்டெயிலா பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து மருந்து கொடுக்காம எதை பேசிட்டு இருக்காங்க? டீட்டெயிலா பிரச்சனையா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி பண்ணிட்ட, நீ அப்படி பண்ணிட்ட. அவன் மனசுல யோசிப்பான், இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னு எனக்கும் தெரியும் சார், இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கான். ஆனா கடைசி வரைக்கும் பிரசங்கத்துல நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட, நீ பாவி, நீ அப்படி இப்படின்னு சொல்லி ஆமீன் போட்டு அனுப்பிடுறாங்க. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, எங்க பாவம் பெருகுகிறதோ அங்க எது பெருகுமா? கிருபை பெருகும். இன்றைக்கு உலகத்துக்கு தேவை கிருபையின் பிரசங்கம். இன்னைக்கு உலகத்துக்கு தேவை கிருபைங்க. கிருபை, ஆண்டவர் மேல கிருபையா இருக்கிறான்னு போய் பிரசங்கம் பண்ணி பாருங்க, எப்படிப்பட்டாலும் வந்துடும் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆளும் ஆண்டவர்கிட்ட வந்துடும், எவ்வளவு மோசமான ஆளும் ஆண்டவர்கிட்ட வந்துடும். ஆமென். சோ வாங்க இனி ரோமர் 4க்கு வந்துருங்க. நம்ம போன வாரம் ரோமர் 4ல தான் அப்படியே 5 வசனங்கள் முடித்தோம். இப்ப 6வது வருஷத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரோமர் 4, 6, 7, 8 இந்த 3 வசனங்கள் படிப்போம். ரோமர் 4, 6, 7, 8. அந்தபடி கிரியையில் இல்லாமல் தேவனால நீதிமான் எனப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. போதும் பாஸ்டர்.
கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமானாக்கும் மனுஷன். தேவனாலே நீதிமானாக்க எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாருங்க, கிரியை இல்லாமல் நீதிமானாக்கப்படும். அதுதான் வந்து பேசிட்டு இருக்காரு பவுல். இப்போ நம்ம ரோமர் 3ல இருந்து பார்த்தோம்ல, ரோமர் 3ல இருந்து நம்ம பார்த்தோம். கிரியை இல்லாமல் நீதிமான் ஆகிறது எப்படி? கிருபையினால, தேவனை விசுவாசிக்கிறதுனால. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? கிரியைனால கிடையாது. நான் எப்படி நீதிமான மாறி இருக்கிறேன்? கிருபையினால, கிரியைனால கிடையாது. நீங்க எப்படி நீதிமான மாறி இருக்கீங்க? கிருபையினால, கிரியைனால கிடையாது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து நீதிமான் என்ற உணர்வு உண்டாயிரும். இன்னைக்கு நமக்கு தேவையான நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகணும். என்ன உணர்வுனா, நீதிமான் என்ற ஒரு உணர்வு. 2 கான்சியஸ்னஸ் இருக்கு. ஒன்னு சின் கான்சியஸ்னஸ், பாவி என்ற உணர்வு. இன்னொன்னு ரைச்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ். அப்படின்னா நீதிமான் என்ற உணர்வு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்க உணர்வு வந்து பாவி என்ற உணர்வு. எப்ப பார்த்தாலும் பாவி பாவினே யோசிச்சுட்டு இருப்பாங்க தங்களை. புரியுதுங்களா? எப்ப பார்த்தாலும் அவங்களே என்ன பண்ணுவாங்க? பாவி பாவின்னு. ஏன்னா போய் உட்கார்ந்து கேட்கும்போது செய்தியில என்ன சொல்றாங்க? பாவின்னு தான் சொல்றாங்க ஸ்டேஜ்ல இருந்து. கரெக்டா? நீ பாவி அப்படின்றாங்க. நீ ஆண்டவருக்காக ஸ்டேட்டஸ் வச்சியா? நீ அதை பண்ணியா, இதை பண்ணியா? நீ ஒரு பெரிய பாவி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து நொந்து நூடுல்ஸா இருக்கிறவன இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சட்டியில போட்டு என்ன பண்ணிருக்கோம்? அவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டா? ஏற்கனவே நொந்து போய் தான் உட்காந்துருக்கிறான். அவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல போய் உட்கார்ற இடத்துல என்ன பண்றாங்க? போட்டு அவிச்சுக்கிட்டு இருக்காங்க. போட்டு எண்ணெய் சட்டியில வச்சு பொரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வாட்டி என்ன பண்ணிடுறாங்க? நரகத்துக்கு எல்லாம் போக வேண்டாம், இங்கே ஃப்ரை பண்ணி எடுத்துடுறாங்க உட்கார வச்சு. நீ பாவி, நீ ஒண்ணுக்கும் உதவ மாட்ட, ஆண்டவர் உன்னை நேசிக்கல அப்படின்னு போட்டு இது பண்ணிடுறாங்க. உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆமா கரெக்ட், நான் பாவி பாவி பாவின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோம். தப்பு. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிய பாவின்னு வேதம் எங்கேயுமே சொல்லல. நல்லா போய் படிங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் வலியுறுத்துறது. என்னன்னா, போய் ரோமன்ஸை நல்லா படிங்க உட்காந்து. புக் ஆஃப் ரோமன்ஸ் ரொம்ப முக்கியமான புஸ்தகம். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் எல்லாருமே படித்து புரிய வேண்டிய சத்தியம் வந்து ரோமன்ஸ்ல தான் இருக்கு. ரோமன்ஸ் புரிஞ்சாதான் உங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்றாருன்னே புரியும் உங்களுக்கு. நிறைய பேருக்கு ரோமன்ஸே புரியறது இல்லை. எல்லாரும் என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்பட்டோன்னு போயிட்டு பழைய ஏற்பாட்டுல போயிட்டு ஏதாவது இந்த தீர்க்கதரிசிலாம் எடுத்து படிக்கிறது. கவனிச்சிருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள்லாம் எடுத்து படிக்கிறது. பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் நிறைய தீர்க்கதரிசன பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பாவத்துல விழுந்த பிறகு நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்பி அவர்கள் பாவம் செய்தார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து பேசியிருப்பாங்க. உடனே அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஆண்டவர் இன்னைக்கும் என்ன பண்ணிட்டாரு? போட்டு இது வழியா பேசிட்டாரு, என்னை கொண்டு போய் சிறையிருப்புல கொண்டு போய் விட்டுட்டாரு ஆண்டவர். புரியுதுங்களா? அதை எடுத்து படிச்சுக்கிட்டு நானும் இன்னைக்கு நான் கடன்ல இருக்கேன்னா ஆண்டவர் தான் இதை அனுமதிச்சிருக்கிறார் பிரதர். ஏன்னா பழைய ஏற்பாடுல போயிட்டு ஏதாவது வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ட் எடுத்து படிக்கிறது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இன்னைக்கு இப்போ ஆண்டவர் உங்களை பத்தி என்ன சொல்றான்றத படிக்காம பழைய ஏற்பாட்டுல அவுட் ஆஃப் கான்டெக்ட் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ ரோமர் வந்து நீங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால தான் நான் ரோமன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரோமர் 3 இப்ப 4 வந்திருக்கிறோம். சோ ரோமர் 4:6 தெளிவா போட்டிருக்கு. அந்தபடியே படிங்க. தேவனாலே நீதிமான் எனப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. தேவனாலே ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷன். யாரால நீங்க நீதிமான் என்று எண்ணப்படுறீங்களா? தேவனாலே நீங்க நீதிமான் என்று எண்ணப்படுறீங்க. சரிங்களா? இது இட் இஸ் நாட் அ மோட்டிவேஷனல் டாக். சில பேர் இது ஏதோ மோட்டிவேஷனல் இது மாதிரி இருக்கு பிரதர், நான் நீதிமான். இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன பண்ண டெய்லி காலைல எந்திரிச்சிட்டு ஐ எம் சக்சஸ்ஃபுல், ஐ எம் விக்டோரியஸ், ஐ எம் திஸ், ஐ எம் தட், ஐ எம் அது அப்படின்னு நீங்க சொல்லிக்கோங்க. உங்களுக்கே சொல்லிக்கோங்க. நான் கிடையாது. இது மோட்டிவேஷனல் டாக் இல்ல. தேவனே உங்களை எப்படி எண்ணி கொண்டிருக்கிறாரா? நீதிமானார். புரிஞ்சுக்கோங்க. தேவன் உங்களை இப்படிதான் எண்ணி கொண்டிருக்கிறாருன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்க ஸ்பிரிட் உள்ள உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருக்காரு? இப்போ அதான் பேசிக்கிட்டு இருக்காரு. மோட்டிவேஷனல் டாக் இல்ல இது. ஏன் மோட்டிவேஷனல் டாக்லாம் ஒர்க் ஆக மாட்டீங்க?
கவனிச்சிருக்கீங்களா? மோட்டிவேஷன் ஊரெல்லாம் மோட்டிவேஷனல் டாக் இருக்காங்க. அது இப்போ யூடியூப்ல எல்லாரும் மோட்டிவேஷனல் இதாட்டாங்க. இன்னைக்கு யூடியூப்ல வந்து 2 பேர் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு டாக்டர், அவருக்கு டாக்டர் படிச்சிருப்பாரானே தெரியாது. ஆனா எல்லாரும் டாக்டர் மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க வந்து. ஒருத்தர் இதை சாப்பிடுன்றாரு, ஒருத்தர் அதை சாப்பிடக்கூடாதுன்றாரு. சாப்பிடக்கூடாது. அதேதான், அதே புரியுதுங்களா? அதே கோழி தான். ஒருத்தர் கோழி சாப்பிடுன்னு, ஒருத்தர் கோழி சாப்பிடாதுன்னு. அவ்வளவுதான். ஆனா 2 பேருமே டாக்டர்னு போட்டுருப்பாங்க. இப்ப இதுல எவரு டாக்டர்னு தெரியல. அது போல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் எல்லாரும் மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. இதான் காலையில எந்திரிச்சு இதை பொண்ணு, காலையில எந்திரிச்சு அதை பொண்ணு, எல்லாரும் கொடுக்குறாங்க. ஆனாலும் உலகம் அப்படியே தான் இருக்குது. ஒருத்தர் வந்து சொல்றாரு, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேறணுமா, நீங்க யூடியூப் பார்க்காதீங்க அப்படின்னு யூடியூப்ல வீடியோ போடுறாரு அவரு. யூடியூப் யூடியூப் பார்க்காதீங்கன்னு யூடியூப்ல வீடியோ போடுறாரு. கீழே ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு, இந்த வீடியோவே நான் யூடியூப்ல தான் பாக்குறேங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு இது. திஸ் இஸ் நாட் மோட்டிவேஷனல் டாக். நீங்க நீதிமான் என்றது நான் உங்களை மோட்டிவேட் பண்ணல. காலையில இருந்துச்சு மீண்டும் நீதிமான் நீதிமான் சொல்லுங்க அப்படின்ட்டு இது ஒரு மோட்டிவ் இல்ல. நீங்க நீதிமான் சொல்றதுக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்றதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, நீங்க நீதிமான் என்பதை யார் சொல்லிட்டு இருக்கா? மேல உட்காந்து ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காராம். ஹalleluya. மோட்டிவேஷனல் டாக்ல நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க உட்காந்து, வேற யாரும் சொல்லல. இங்க உங்களை உண்டாக்குன ஆண்டவரே என்ன சொல்லிட்டு இருக்காராம்? நீதிமான் நீதிமான். நீங்க இங்க உட்காந்து ஆண்டவரே நான் ஒண்ணுக்கு உதவ மாட்டேன் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றீங்க பாத்தீங்களா? அங்க மேல உட்காந்து அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஐயா நான் உன்னை நீதிமான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஐயா அப்படின்றாரு. என் மகனே, என் மகளே, ஐ see you as a righteous person அப்படின்றாரு. அவர் மேல உட்காந்து. நம்ம இங்க உட்காந்து ஆண்டவரே நான் ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டேன் ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்றோம். அவர் மேல உட்காந்து இல்லப்பா நீ நீதிமான்பா, நீ நீதிமான்பா, நீ என் புள்ளப்பான்னு அவர் சொல்றாரு. இப்ப எது பெஸ்ட் மோட்டிவேஷன்? அவர் சொல்றத நான் சொல்றது பெஸ்ட் மோட்டிவேஷனா, இல்ல சும்மா நானா உருவாக்கி சொல்றது மோட்டிவேஷனா? புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் சொல்றதுதான் ரியல் மோட்டிவேஷன். அதுதான் ரியல் பூஸ்ட் எனக்கு. அதனாலதான் பவுல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதுறாருங்க, தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுறீர்களாம். எவ்வளவு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா அது? தேவனாலே சொல்லுங்க, நான் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிறேன். ஏதோ நான் உட்கார்ந்து மோட்டிவேட் பண்ணல, என்ன நான் ரைச்சஸ் மேன் தேவனே நீ நீதிமான் சொல்லிட்டாரு, அதனால நான் நீதிமான்னு சொல்லும் பொழுது அதுக்கு டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. ஹalleluya. ஏன்னா நான் மட்டும் நீதிமான் சொல்ல பாருங்க, என்ன பார்த்து தேவனும் என்னோட கூட சேர்ந்து சாட்சி சொல்லி கொண்டு இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் வந்து எழுதுறாரு, நீங்க வந்து வசனத்தை சொல்லும் பொழுது உங்க கூட பரிசுத்தாவியானவர் உட்கார்ந்து சாட்சி சொல்லுவாராம். ஏன்னா நீங்க நீதிமான் சொல்லும் பொழுது உள்ள பரிசுத்தாவியானவர் உட்கார்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு? எஸ் நீதான் நீதிமான். அவர் உள்ள உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பண்றாரு? சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. போன வாரம் நம்ம போன பாட்டுல என்ன பார்த்தோம்னா, ஆபிரகாமை பத்தி சொல்றாருல, ஆபிரகாம் வந்து விசுவாசிச்சானது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்றத வந்து நம்ம கவனிச்சோம். இன்னைக்கு வந்து தாவீதை கொண்டு வர்றாரு உள்ள. ஆபிரகாம் தாவீது இவங்க 2 பேருமே வந்து யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ். பழைய ஏற்பாட்டுல சில முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து ஆபிரகாம், அப்புறம் வந்து மோசே, தாவீது, இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பழைய ஏற்பாட்டு கேரக்டர்ஸ் யூதர்களுக்கு. ஸோ இவங்களை மேற்கோள் காட்டுறாரு. இவங்க எப்படி வந்து நீதிமானாக இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டிலே வந்து இவர்கள் வந்து நீதிமானை போல வாழ்ந்தார்கள். அதாவது வந்து நீதிமானை போல வாழ்ந்தார்கள் என்றால் நீதிமான் என்ற அந்த அடையாளத்துல வாழ்ந்தாங்க. அதுதான் வந்து இங்க சுட்டி காட்டுறாரு. அவங்க ஐடென்டிட்டி எப்படி இருந்துச்சா, ஒரு ரைச்சஸ் மேன் என்ற ஒரு ஐடென்டிட்டியில பழைய ஏற்பாட்டுல அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆமென். சோ அடுத்த வசனம் படிப்போம். 7வது வசனம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, அவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். அடுத்த வசனம். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். தாவீது சொல்லியிருக்கிறான், எவங்கள் அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவங்கள் அக்கிரமங்களை எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று யார் சொல்லியிருக்காரா? தாவீது சொல்லியிருக்காரு. தாவீது ஏன் இதை சொன்னார் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் நீங்க. தாவீது ஏன் இந்த மேட்டர் பேசுறாரு? தாவீது வந்து ஒரு 2 பெரிய பாவம் பண்ணார் அவர் வாழ்நாள்ல. ஃபர்ஸ்ட் பாவம், ரொம்ப பெரிய பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடுத்தவ மனைவி மேல என்ன பண்ணாரு? ஆசைப்பட்டு விபச்சாரம் செய்யறாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை. பேத்சேபாவோட என்ன பண்றாரு? விபச்சாரம் செய்யறாரு. அடுத்த ஒரு பெரிய பாவம் அவர் என்ன பண்றாரு? அவர் வாழ்நாள்ல பிளான் பண்ணி கொலை பண்றாரு. பேத்சேபாவோட புருஷனை பிளான் பண்ணி, யதார்த்தமா இது ரொம்ப ஆக்சிடென்டாலாம் சாகல அந்த மனுஷன். அப்படி ஒரு பக்கா மெட்டிகுலஸா பிளான் பண்ணி
கொலை பண்றாரு. ஸோ பிளான் பண்ணி கொலை பண்றாங்கன்னா அதுக்கு பேர் வந்து எக்ஸிகியூஷன். அதுக்கு பேர் புரியுதுங்களா? எக்ஸிகியூஷன் சொல்லலாம், இல்லைன்னா வந்து இன்னொரு ஒரு பேர் இருக்கு, அது மறந்துச்சு. அந்த மாதிரி பிளான்டு மர்டர் பண்றாரு. இந்த ரெண்டு பாவத்திற்கும் பழைய ஏற்பாட்டுல போய் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பாவத்திற்கும் இதுவே கிடையாது, பரிகாரமே கிடையாது. எந்த ஆடையும் மாடையும் கொண்டு போய் நீங்க என்ன பண்ண முடியாது, பலியிட்டு இந்த பாவத்தை என்ன பண்ண முடியாது, நிவர்த்தி செய்ய முடியாது. இந்த ரெண்டு பாவத்துக்கும் ஒரே தண்டனை, கல் அடிச்சு கொல்லணும் அந்த மனுஷன். விபச்சாரம் பண்ணாலும் கல்லடிச்சு கொல்லப்படணும், மர்டர் பண்ணாலும், அதாவது கொலை செய்தாலும் அந்த மனிதனை நீங்க கல்லடிச்சு கொல்லப்படணும். இதுதான் மோசேயின் நியாயப்பிரமாணத்துல எழுதப்பட்டிருக்க காரியம். நான் கொலை பண்ணிட்டேன் சார், இந்தாங்க இந்த ஆடை வச்சுக்கோங்க, அப்படிலாம் ஒர்க் ஆகாதாங்க. இந்த ஆடை வந்து வெட்டி அந்த ரத்தத்தை வந்து தெளிச்சு என்ன என் பாவத்தை மன்னிச்சிருக்குன்னு சொன்னாலாம் ஒர்க் ஆகாது. விபச்சாரம் பண்ணிட்டேன் சார், இந்த மாடை வச்சுக்கோங்க, அதை வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து தெளிச்சு என் பாவத்தை என்ன பண்ணுங்க, நிவர்த்தி செய்யுங்க, அதெல்லாம் ஒர்க் ஆகாது. பழைய ஏற்பாட்டுல சில பாவங்களுக்கெல்லாம் வந்து ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தார். அது போல இன்னொரு பாவம் என்னன்னா, தாயும் தகப்பனையும் எதிர்த்து நின்றால், அதாவது தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாமல் தாயும் தகப்பனை விட்டு ரெபல்னுவாங்க இங்கிலீஷ்ல. ரெபல்னா என்னதுன்னா, தாயும் தகப்பனு கீழ்படியாம இருந்தா அவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை இருந்துச்சா பழைய ஏற்பாட்டுல? கல்லடிச்சு கொல்லணும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. பழைய ஏற்பாட்டுல வந்து நியாயப்பிரமாணத்தின் கீழ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாஸ் எல்லாம் இருந்துச்சு. கல்லடிச்சு கொள்ளணும். தாய் தகப்பன் கவனம் பண்ணலையா, தகப்பன் கொண்டு போய் ஊர்ல இருக்கிற மூப்பர்கள்ட்ட கொடுத்தா அவங்க மூப்பர்கள்லாம் சேர்ந்து கல்லடிச்சு கொள்வானுங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த லா எல்லாம் இருந்தா என்ன ஆகுறது? எல்லாருமே போயிருப்போம், நல்லா எப்பயோ போயிருப்போம் பரலோகத்துக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா லாஸ் எல்லாம் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான பாவத்தை செய்தவர் தான் தாவீது. ஆனா இந்த தாவீதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? மன்னிப்பு கொடுத்தாரு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? நியாயமா பார்த்தா தாவீது என்ன பண்ணிருக்கணுங்க? கல்லடிச்சு கொண்டு இருக்கணும். ஆனா இந்த தாவீதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? பாவ மன்னிப்பு கொடுத்தார். அதனாலதான் தாவீது வந்து இது ரொம்ப அழகா எழுதுறான். அந்த வசனத்தை எழுதுறான். 7வது வசனம் படிங்க. எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ பாக்கியவான்கள். எவன் அக்கிரமம் மன்னிக்கப்படுதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்படுதோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நியாயப்பிரமாணத்துக்கு கீழேயே தாவீது வந்து கிருபையில வாழ்ந்துட்டு இருந்தான். ஏன்னா தேவனுடைய இருதயம் வந்து எப்பொழுதுமே மனுஷனை கிருபையின் மூலமாக சீர்திருத்துவது தான். நல்லா கேட்டுக்கோங்க. God's heart is always to use grace to discipline mankind. மனுஷனை வந்து ஆண்டவர் வந்து தன் பக்கம் இழுப்பதற்கு அவர் யூஸ் பண்ற டூல் என்ன தெரியுமா? கிரேஸ் தான், கிருபை தான். அதுதான் அவர் வந்து பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் வந்து கிருபையா தான் இருந்தார். அவர் கிருபையின் தேவன், அவர் இரக்கத்தின் தேவன். அவர் பழைய ஏற்பாட்டுல அநேக இடத்துல நீங்க அதை பார்க்கலாம், எப்படி வந்து ஆண்டவர் தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தினார் என்பதை. சோ தாவீது வந்து இதை புரிஞ்சிருந்துச்சு. அவனுக்கு தாவீது இதை புரிஞ்சிருந்ததுனாலதான் அவன் வந்து பாவம் செய்த பிறகும் பாத்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. அதை பாருங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வந்து ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, இந்த மாதிரி கொலை செய்தாலும் விபச்சாரம் செய்தாலும் கல்லடிப்பட்டு சாகணும், இதுதான் போட்டிருக்கு. ஆனா தாவீது வந்து இப்படிப்பட்ட மோசமான பாவத்தை செஞ்ச பிறகும் அது பாவம்ன்றத வந்து தெரிஞ்சு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போயிட்டு எப்படி ஜெபம் பண்றான் அப்படின்னா, வாங்க சங்கீதம் 51ல ஒரு ஜெபம் பண்ணுவான் பாருங்க. அது எப்படி பண்றான் பாருங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரம நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவனின் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை எடுக்கிறேன். இதோ நான் துருக்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். படிங்க. இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன், அந்த கண்ணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், நான் சுத்தமாவேன். கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும்.
ம். பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். போதும் பாஸ்டர். சோ இந்த சங்கீதம் ஃபுல்லாவே தாவீது வந்து என்ன வேண்டிக் கொள்றானா, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், இப்போ நான் மனம் திரும்பி ஆண்டவரே உம்மிடத்துல வருகிறேன், நீர் என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தமாக்கும். பழைய ஏற்பாட்டுல இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்திற்கு அங்க இடமே கிடையாது. நல்லா போய் படிச்சு பாருங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே பாவம் பண்ண உடனே ஆண்டவரே என்னை மன்னிச்சிடும்லாம் போய் கேட்கறதுனால அங்க மன்னிப்பு உண்டாகாது. அவர்கள் போய் தங்களுடைய பாவத்துக்கு ஏற்றது போல பலிகளை போய் கொடுக்கணும். அது மாதிரி இந்த மாதிரி பாவங்கள், கொலை, விபச்சாரம், தாயின் தகப்பனை கனம் பண்ணாம இருக்கிற இந்த மாதிரி பாவங்களுக்கு, சீரியஸ் அஃபென்ஸுக்கு ஸ்ட்ரைட்டா அவங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க? கல்லடி தான். டைரக்டா அவங்கள கல்லால் அடிச்சு என்ன பண்ணணும்? அந்த மனுஷனை கொல்லணும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. போய் வந்து ஆண்டவரோட பிரசனத்துல போயிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும், என்னை கழுவும் அப்படின்லாம் கேட்க முடியாது. ஆனா தாவீது தைரியமாக இந்த ஜபத்தை வந்து பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்துக்கு கீழே செய்தான். என்ன தைரியத்துல அவன் செஞ்சானா, அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர்ன்ட்டு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? God is a merciful God. God is a God who's full of grace. இத புரிஞ்சிருந்துச்சு அவனுக்கு. தாவீதுக்கு இது நல்லா புரிஞ்சிருந்துச்சு. போய் ஆண்டவர் பிரசனத்தை அழுகுறான், ஆண்டவரே நான் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டேனா, அதை அவன் ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே, எனக்கு புதிய இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தோட உங்க பிரசனத்துக்கு வந்திருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுறான். இதுதான் சங்கீதம் 51 ஃபுல்லாவே வந்து தாவீது வந்து ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிற காரியம். இது பழைய ஏற்பாட்டுல நடந்த காரியம். புதிய இதை எடுத்து வச்சு நிறைய பேர் என்ன சொல்றாங்களா, இன்னைக்கும் நீ என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட மன்றாடணும்ன்றாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இப்ப மன்றாடணும், கெஞ்சணும், ஆண்டவரே என்னைய வந்து விட்டு போகாதீங்க, கெஞ்சணும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பழைய ஏற்பாட்டுல அப்ளிகபிள் பிரேயர். பழைய ஏற்பாட்டுல தாவீது தேவனுடைய கிருபையை புரிந்து தேவனுடைய கிருபையை பெறுவதற்காக பண்ண ஜெபம். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, யாரோடைய அக்கிரமத்தையும் அவர் எண்ணாமல் இருப்பார். அதான் பார்த்தோம். வாங்க திரும்ப ரோமர் 4க்கு வந்துருங்க. யாரோடைய அக்கிரமத்தையும் அவர் என்ன பண்றாரா? எண்ணாமல் இருக்கிறான்னு போட்டிருக்கு. ரோமர் 4:6 போடுங்க. 8 இல்ல 6 படிப்போம் ஃபர்ஸ்ட். 4:6. அந்தபடி கிரியையில் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய அவர் என்ன என்றாரா? அவங்களை பார்த்து என்ன என்றாரா? நீதிமான் என்று எண்ணுகிறார், பாவி என்று எண்ணல அவரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா, இம்பியூட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இம்பியூட் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல அவர் எதை ஏத்தலையா? அவரு பாவத்துல அவர் கணக்கு பண்ணல. அவர் இம்பியூட்ன்ற வார்த்தை வந்து உங்க அக்கௌண்ட்ல ஆட் பண்றது, அதுதான் இம்பியூட். இது வந்து அக்கௌண்டிங் டேர்ம்ல யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. இது வந்து எந்த வசனத்துல வருதுன்னா, அந்த 4:8 வருது பாருங்க. பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ என்று தாவீது சொல்லியிருக்கிறானே. 4:8. Blessed is the man to whom the Lord shall not impute sin. இம்பியூட்ன்ற வார்த்தை இருக்கா? இங்கிலீஷ்ல தெரியுது பாருங்க. Lord will not impute sin. இந்த இம்பியூட்ன்ற வார்த்தை என்னன்னா, உங்க கணக்குல எதை ஏத்தலையா ஆண்டவர்? கிரெடிட், பாவத்தை ஏத்தல. சோ இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என் கணக்கு, ஆண்டவர் ஒரு கணக்கு வச்சிருக்காரு பிரதர், அந்த கணக்குல என்ன பண்றாரு? பாவத்தெல்லாம் எழுதி வைப்பாரு. எத்தனை பேர் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். அந்த காலத்துல எல்லா பாவத்தையும் எழுதுவார் பிரதர். கடன் எழுதி கணக்கு புக் வச்சிருப்பாரு. இப்போ எல்லாத்தையும் எழுதி நான் மேல போவோம் பாத்தீங்களா? எங்க போவேன்? பரலோகத்துக்கு போகும்போது கணக்கு புக்கெல்லாம் கழட்டி என்ன பண்ணுவாரு? என்கிட்ட காட்டுவாரு. அந்த புக்கெல்லாம் என்கிட்ட காட்டுவார். இது எதுவுமே வசனத்துல இல்லாத காரியம். வேதத்துல எங்கேயுமே ஆண்டவர் உங்க பாவத்தை எண்ணுவார்னு எழுதவே இல்லை. இன்னொரு வசனம் போடுங்க, எபிரேயர் 8:12 வசனம். ஏனெனில் நான் அவர் அநியாயங்களையும் கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிருபையாய் மன்னித்து நினையாமல் இருப்பேன். எதை கிருபையா மன்னிக்கிறார்? உங்க அக்கிரமங்களே கிருபையா மன்னிக்கிறாரு, அநியாயங்களை கிருபையா மன்னிக்கிறாரு, உங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் இனி நினையாமல் இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உங்களுடைய குறைகள், உங்களுடைய பாவத்தை அவர் என்ன பண்ணலையா? ஒரு நோட்ல உட்காந்து எழுதி வைக்கல. நல்லா கேட்டுக்கோங்க இதை, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க.
உட்காந்து நோட்ல உட்காந்து கணக்கு போட்டு, ஓகே கிரண் பால் நேத்து என்ன பண்ணான்னு தெரியுமா? ஓகே எழுது, இது எழுது, அது எழுது, இது எழுது. நமக்கு ஏன் இதெல்லாம் புரியறது கஷ்டமா இருக்கும்னா, சரி இதெல்லாம் சொல்ல கேட்கும் பொழுது சில பேருக்கு என்ன இப்படிலாம் சொல்றாரு பிரதர் அப்படின்னா, நமக்கு ஏன் வந்து கர்த்தர் நல்லவர் அப்படின்னு கேட்கறது கஷ்டமா இருக்கு தெரியுமா? கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க, கர்த்தர் உன் மேல அன்பா இருக்கிறாங்க, கர்த்தர் உன் மேல கோவமே பட மாட்டாருன்னு பிரசங்கம் பண்ண ஏன் கஷ்டமா இருக்குன்னா, உடனே நம்ம நம்மள பார்ப்போம். பாருங்களேன், இப்போ வந்து இப்ப எப்படி சொல்றது, கர்த்தர் ரொம்ப நல்லவர் என்னை நேசிப்பான்னு நான் உடனே என்ன பார்க்க ஆரம்பிக்கிறேன். நான் அந்த அளவுக்கு நல்லவனா இல்லையே. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நீ நல்லவனா இருந்தாதான் நான் நல்லவனா இருப்பேன். நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன். கவனிச்சிருக்கீங்களா? நல்லவனுக்கு நல்லவனா இருப்போம். சரி நம்மளே அப்படிதானங்க இருக்கோம். ஒருத்தர் நல்லா பழகுனா அவர்கிட்ட என்ன பண்றோம், நம்ம நல்லா பழகுறோம். ஒருத்தர் நம்ம கிட்ட சண்டை போட்டா அவர்கிட்ட போய் நல்லா பழகுவீங்களா? உங்ககிட்ட ஒருத்தர் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாரு, நல்லா உங்களை 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 பார்த்தா மரியாதை கொடுக்குறாரு, உங்களை பார்த்தா மதிக்கிறாரு, அவர்கிட்ட நீங்க எப்படி பழகுவீங்க? நல்லா நல்லா பழகுவீங்க. அவர் உங்க வீட்டுக்கு கூப்பிடுவீங்க, நீங்க அவர் வீட்டுக்கு போவீங்க, அவர் உங்க வீட்டுல வந்து சாப்பிடுவாரு, நீங்க அவர் வீட்டுக்கு போய் சாப்பிடுவாரு. நல்ல ஒரு இத ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க. ஒருத்தர் உங்களை பார்த்தாலே வந்து கோவப்படுறாரு, உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுவாரு, உங்களுக்கு அவருக்கு எப்பொழுதும் பகை, அவர்கிட்ட போய் நீங்க நல்லா பழகுவீங்களா? எத்தனை பேர் அப்படி நல்லா பழகுறீங்க அவர்கிட்ட? பழக மாட்டீங்க. கரெக்டா? சோ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை பெருக்க செய்வார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், எப்பொழுதும் உன் நினைவாகவே இருக்கிறார். நீங்க உடனே உங்களை பாக்குறீங்க, அப்படி ஒண்ணு நான் நல்லவன் மாதிரி தெரியலையா பிரதர்? நான் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவன் இல்லையா பிரதர்? எனக்குள்ள நிறைய குறைவு இருக்கே பிரதர். என்ன எப்படி பிரதர் அவர் நேசிப்பார்? புரியுதுங்களா? உடனே நீங்க உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கரெக்டா இல்லையாங்க? நல்லா கேட்டுக்கோங்க. உங்க ஸ்டேட்டஸை வச்சுலாம் அவர் லவ் பண்ணல, அவர் யார் என்பதை வைத்துதான் அவர் உங்களை லவ் பண்றாரு. நீங்க ரொம்ப நல்லவர் வல்லவர்னாலாம் உங்களை நேசிக்கல அவரு. அவர் நல்லவரா இருக்கிறதுனால, அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறதுனால, அவர் கிருபை உள்ளவரா இருக்கிறதுனால அவர் உங்களை நேசிக்கிறார். இதுதான் சுவிசேஷம். இது புரிய மாட்டேங்குது யாருக்கும். ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா, நம்ம மரமண்டைக்கு என்ன தெரியும்னா, நான் நல்லவன் இல்ல நல்லவன் இல்ல, அதனால என்னை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. அது எப்படி அவர் லவ் பண்ணுவாரு? நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது பிரதர், நான் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் அப்பெல்லாம் அப்படி லவ் பண்ணுவாரு அவரு. இதுதான் காஸ்புல்ங்க. இதுதான் காஸ்புல். நீங்க யாருன்னு வச்சு அவர் உங்களை லவ் பண்ணவே இல்லை. கிரண் பால் ரொம்ப சூப்பரான பையன், ரொம்ப நல்ல பையன், அதனால அவனை நேசிப்போம். அப்படிலாம் அவர் நேசிக்கல. அப்படி அதை வச்சு அவர் நேசிக்கிறாருன்னா உலகத்துல யாரையுமே நேசிக்க முடியாது அவரால். அவர் ஏன் என்ன நேசிக்கிறார்னா, அவருக்குள்ள அன்பு மட்டும்தான் இருக்கிறது, அதனால அவர் என்னை நேசிக்கிறார். யோவான் எழுதுறாரு 1 யோவான்ல, அவர் முந்தி நம்மை நேசித்தார். He first loved us. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை நேசிக்கணும் நேசிக்கணும், நம்ம ட்ரை பண்றோம் பாத்தீங்களா? எத்தனை பேர் ட்ரை பண்றோம்? நம்ம ஆண்டவரை நேசிக்கணும் பிரதர், ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும் ட்ரை பண்ணல. முதல்ல அவர்கிட்ட இருந்து அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பழகிக்கொள்ளணும். அந்த வசனத்தை போடுங்க. அவர் முந்தி நம்மை நேசித்தார். He first loved us. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆண்டவர் அன்பு கூர்ந்தியா, ஆண்டவர் அன்பு கூர்ந்தியா, ஆண்டவர். நம்ம யோசிக்கிறோம், என்னத்த ஒண்ணும் முடியல, என்னாலே முடியல, அவரை வேற அன்பு கூறணுமா? கரெக்டாங்க? எனக்குலாம் சின்ன வயசுல அப்படி சொல்லுவாங்க, அன்பு கூறுது அன்பு கூறுனா நான் யோசிப்பேன், எப்படி கூறுறது அன்பு கூறுறது? என்னங்க எப்படி அன்பு கூறுறது? அவர் ஆண்டவர், அவர் எப்படி நான் அன்பு கூறுறது? என்ன போட்டிருக்கு வசனத்துல? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். நல்லா கவனிங்க. He first loved us. புரியுதுங்களா? இந்த வசனத்தை என்ன ரொம்ப அழகா போட்டிருக்கு பாருங்க. We love him because he first loved us. நான் ஏன் ஆண்டவரை நேசிக்கிறேன் தெரியுமா? ஏன்னா அவர் தான் முன்னாடி என்ன லவ் பண்ணாராம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை, அவர் என்னை நேசித்ததனால தான் நான் அவரை நேசிக்கிறேன். தாவீதுக்கு வந்து இது நல்லா புரிஞ்சிருச்சு. அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர்னு புரிந்ததுனாலதான் தாவீது போய் என்ன பண்றான்? பிராயச்சித்தமே இல்லாத ஒரு பாவத்திற்கு தாவீது என்ன பண்றான்? போய் மன்னிப்பு கேட்கிறான். யோவான் 3 போடுங்க. யோவான் 3:13 வரைக்கும். யோவான் 3:13-18. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவன் ஒருவனும் இல்லை.
சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் வீழ்த்தப்பட்டது போல ம் மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் ம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ம் அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் ஆ அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆ அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ம் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பிறான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இடாதபடியினால் ம் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமான வசனம் வந்து 17வது வசனம். 17வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இது வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கடிமஸ் அப்படின்ற ஒரு யூத போதகர் இடத்துல பேசுறார். அந்த அவர் வந்து பெரிய யூத போதகர், பழைய ஏற்பாட்டுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். ஆனா அவருக்கு வந்து இந்த காரியங்கள்லாம் புரிய மாட்டேங்க. ஸோ அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு, இயேசு ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு, எப்படி வந்து இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாக போகுது அப்படின்ற காரியத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இந்த 17வது வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். உலகத்தை ஆக்கினைக்குள்ள தீர்க்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உலகத்தை கண்டம் பண்ணல யார் வரலையா? இயேசு வரலையா? இயேசு எதுக்கு வரல? உங்களை குற்றப்படுத்த, உங்களை கண்டம் படுத்த. தமிழ்ல ஆக்கினை தீர்ப்புன்னு வருது, பட் கண்டம்ன்ற வார்த்தை தான் கரெக்டான வார்த்தை. கண்டம்னா புரியுதா? கண்டம்னா என்ன வார்த்தை? நீ சரியில்லை, நீ ஒழுங்கு கிடையாது, நீ பாவி, நீ மோசமானவன், நீ ஒண்ணுத்துக்கு வேலைக்கு ஆக மாட்ட, உன் காலை உடைப்பேன், உன் கையை உடைப்பேன் அப்படின்னு உங்களை ஆக்கினை தீர்ப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு யார் வரலையா? இயேசு வரலையா? He did not come to the world to condemn the world. புரியுதா உங்களுக்கு சொல்றது? உலகத்தை ஆக்கினை தீர்ப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு யார் வரல? இது எப்படி சொல்றது? இது அதாவது வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நான் வந்து ரொம்ப மோசமான பிரதர், அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த பிரச்சனையின் மூலமாக ஆண்டவர் என்னை சிச்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு செல்ஃப் கண்டம்னேஷனுக்குள்ள போயிடுறோம். கரெக்டா? ஆண்டவர் என்னை சிச்சிக்கிறார், இந்த பிசினஸ் லாஸ் ஆனது காரணம் ஏதோ ஒரு பாவம் பிரதர், அது இப்ப பண்ணலனாலும் அந்த பாவத்தை நான் எப்பயோ அந்த பாவத்தை பண்ணிட்டேன் பிரதர், அதனாலதான் இந்த பிசினஸ் வந்து எனக்கு லாஸ் ஆயிடுச்சு பிரதர், ஆண்டவர் தான் இந்த பிசினஸை லாஸ் பண்ணி விட்டுட்டார் பிரதர். அப்புறம் என் வாழ்க்கையில நடந்த இந்த அசம்பாவித்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு பிரதர், அதனால ஆண்டவர் இந்த அசம்பாவித்தை என் வாழ்க்கையில செய்துட்டார் பிரதர். ஆண்டவர் தான் உங்க வாழ்க்கையில நடந்த பிசினஸ் லாஸுக்கு அவர் தான் காரணம். ஆண்டவர் தான் உங்க வாழ்க்கையில் நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம். ஆண்டவர் தான் உங்களுக்கு இந்த வியாதியை கொடுத்தாரு நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினமாயிரும். நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நான் தான் உங்க வாழ்க்கைக்கு எல்லா கேடும் பண்ணிட்டேன்னா என்கிட்ட நீங்க எதுவுமே வாங்க முடியாது. ஏன்னா நீங்க என்கிட்ட வரும்போதெல்லாம் பயத்தோட தானே இருப்பீங்க. இவர் தான் என்னை காலை உடைச்சாரு, இவர் என்னை சரி பண்ணுவாரு. இன்னைக்கு ஏன் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து சுகமாகிறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, ஆண்டவர் தான் வியாதி கொடுத்தா நம்பும் பொழுது சுகம் எப்படி நடக்கும்ங்க? ஏன்னா அவர் தானே கொடுத்தாரு, அப்புறம் எப்படி சுகம் நடக்கும்? சோ விசுவாசம் வேலை செய்யுது. அதுதான் பிரச்சனையே. இப்போ ஆண்டவர் தான் பிரதர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை அனுமதிச்சாரு பிரதர் என் வாழ்க்கையில, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த அசம்பாவிதம் நடந்துச்சு பிரதர் என் வாழ்க்கையில, ஆண்டவர் அனுமதிச்சாரு பிரதர். ஆண்டவர் தான் இதை வந்து என்ன பண்றாரு, ஒரு டிசிப்ளின் சிச்சைக்காக அலோவ் பண்ணிட்டாரு பிரதர். என்ன ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. உங்க காலை உடைச்சு உங்க கையை உடைச்சு ஆண்டவர் எதுவும் சொல்லி கொடுக்க முடியாதுங்க. காலை உடைச்சா கையை உடைச்சா நீங்க என்ன கத்துப்பீங்க? ஒன்னும் கத்துக்க மாட்டீங்க. ஆனா இதை நம்ப வைக்கிறது யாரோட வேலை? பிசாசு இதை நம்ப வைக்கிறான். ஏன் இதை நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிங்க, இதை நம்பிட்டீங்கன்னா நீங்க போய் ஆண்டவர்கிட்ட சுகத்துக்கு கேட்க மாட்டீங்களா? இதை நம்பிட்டீங்கன்னா நீங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பீங்களா? ஆண்டவரே சுகம் கொடுங்கன்னு கேட்பீங்களா? ஏன்னா அவர் தானே வியாதி கொடுத்தாரு. அப்புறம் எப்படி தைரியமா போய் ஆண்டவரே இப்படி தலைமுறைலாம் சுகமாக்கும் எப்படி போய் கேட்பீங்க நீங்க? புரியுதா உங்களுக்கு சொல்றது? உலகத்தை ஆக்கினைக்குள்ள தீர்க்க யார் வரலையா? இயேசு வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. He did not come to condemn the world. சோ உலகத்தையே அவர் ஆக்கினைக்குள்ள தீர்க்கலையா? அப்பனா இந்த உலகத்துல இருக்கிற தீமை,
இப்போ இயேசுவை அறியாதவர்களுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்குது, இயேசுவை அறியாதவர்களுக்கு ஒரு வியாதி வருது, அதுக்கும் யார் காரணம் கிடையாது? ஆண்டவர் காரணம் கிடையாது. ஏன்னா சில பேர் இந்த மாதிரி சாட்சி சொல்லுவாங்க, நல்லா கவனிங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாட்சி சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆண்டவர் அறியாம இருந்திருப்பாங்க, ஒரு வேற மதத்துல இருந்திருப்பாங்க, ஒரு வியாதி வந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த வியாதி வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க. சுவிசேஷம் சொன்ன உடனே அவங்க இயேசுவை நம்புவாங்க. இயேசுவை நம்பி என்ன பண்ணிடுவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்துருவாங்க. உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்து வியாதி சரியாயிரும். ஏன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்கல்ல, ஆண்டவர் விசுவாசத்தினால வியாதி சரியாயிரும். அப்ப இப்ப கிறிஸ்துவர் ஆயிருவாங்க. கிறிஸ்துவர் ஆயிட்டு போய் சாட்சி சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய இடத்துல. எப்படி திரும்ப சாட்சி சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வியாதி படுக்கையில இருந்தேன், ஆண்டவர் இந்த வியாதி படுக்கையை எனக்கு அனுமதிச்சு, இந்த வியாதி படுக்கை ஆண்டவர் எனக்கு கொடுத்து, அவர் என்னை இழுத்து கொண்டார். பொய். நல்லா கேட்டுக்கோங்க. இதுல இந்த சாட்சியில பாதி உண்மை பாதி பொய் இருக்கு. நான் கரெக்டா சொல்றேன். வியாதி படுக்கை இருந்தது உண்மைதான், ஆனா அனுமதிச்சது யாரு கிடையாது? அனுமதிச்சது யாரு கிடையாது? ஆண்டவர் கிடையாது. வியாதி படுக்கையை மாட்டி போட்டது யாருங்க? ஆண்டவர் தான். அல்லேலூயா. புரியுதுங்களா அவங்க சொல்றது? சரி, அவங்களுக்கு கர்த்தரை அறியாம இருந்தாங்க, அவங்களுக்கு கேன்சர் வந்துச்சு. அந்த கேன்சர்ல இருக்கும் பொழுது ஒருத்தர் போய் சுவிசேஷம் சொல்றாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க பிரதர், இயேசு கிறிஸ்து உங்க கேன்சரை சுகமாக்குவார் பிரதர் அப்படின்னா அவங்களும் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. இயேசுவை விசுவாசிச்சோன்னா கேன்சர் சுகமாயிருது. இப்போ நான் வந்து ஒரு கிறிஸ்தவன், நான் இயேசுவை கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு சாட்சி சொல்றாங்க. அப்படி சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனா என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? இந்த கேன்சர் மூலமா தான் ஆண்டவர் என்ன பண்ணாரா, இழுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன தோணும் கேட்கறவங்களுக்கு? ஓ, அதான் எனக்கும் கேன்சர் வந்திருக்கு போல, ஆண்டவர் இழுக்கிறார், கேன்சரை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சிஸ்டருக்கு கேன்சர் போட்டு இழுத்தார், என்னையும் கேன்சர் போட்டு இழுக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இந்த மாதிரி நிறைய சாட்சி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க. உலகத்துல இருக்கிற கெட்டது எதுக்குமே யார் காரணம் கிடையாது? ஆண்டவர் காரணம் கிடையாது. உங்களுக்கு நடக்கிற கெட்டதுக்கும் ஆண்டவர் காரணம் கிடையாது. ஆண்டவர் அறியாதவனுக்கு கெட்டது நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா, அதுக்கும் ஆண்டவர் காரணம் கிடையாது. இதுதான் நற்செய்தி. இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆனா ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த கேன்சரை சுகமாக்குறார். இது நற்செய்தி, இது சத்தியம். ஆனா கேன்சரை கொடுத்து நமக்கு எப்படி போதிச்சிட்டாங்கன்னா, கேன்சர் கொடுத்துருவாரு, கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகே, இப்ப கிரண் பால் என்ன பண்றான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். கிரண் பால் என்ன பண்றான்னு பார்ப்போம். இயேசுவேன்னு சொன்னா நம்ம போய் டப்புன்னு போயிட்டு கேன்சரை சுகமாக்கி. ஆண்டவர் இவ்வளவு சீப்பான வேலைலாம் கிடையாது. நம்மள மாதிரி சீப்பான வேலைலாம் செய்ய தெரியாது அவருக்கு. நம்ம தான் இந்த மாதிரி சீப்பான வேலைலாம் செய்வோம். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பாராம். கிரண் பால் கூப்பிடுவானா இல்லையா? வெயிட் பண்ணுவோம். கூப்பிடவே மாட்டானே, வாய் திறந்து அப்படியே படுத்தே கிடக்குறான் பெட்ல, கூப்பிடவே மாட்டான். கூப்பிட்டோம் முதல்ல, அப்பதான் போவேன்னா அது கதறட்டும், மன்றாடட்டும், கெஞ்சட்டும், அதுக்கப்புறம் நான் போறேன். இந்த மாதிரி சீப்பான வேலைனா நம்ம தான் செய்வோம், அவர் செய்ய மாட்டார். கதறட்டும், கெஞ்சட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம். இன்னும் பத்தல, என்ன சரியில்லை, ரொம்ப திமிர் காட்டுறான், இன்னும் கொஞ்சம் கெஞ்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் கெஞ்சினா சரி வருவான். ரொம்ப திமிராகிறான் பையன். இந்த மாதிரி சீப்பான புத்தி எல்லாம் மனுஷனுக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு தெரியாது. எத்தனை பேர் புரியுது? நல்லா கேட்டுக்கோங்க. இந்த யோவான் 3 ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா இதை யாருக்கு போதிக்கிறாருன்னா, ஒரு 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 ரிலிஜியஸ் லீடருக்கு இதை போதிச்சுட்டு இருக்காரு, நிக்கடமஸ்க்கு போதிக்கிறார். ஏன்னா ரிலிஜியஸ் லீடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறானுங்க, உலகத்துல ஒரு கெட்டது நடக்குதா உடனே ஆண்டவர் பண்ணிப்பாரு. போன வாரம் பார்த்தோம்ல, போன வாரம் வியாழக்கிழமை பார்த்தோம், அந்த லூக்கால பார்த்தோம்ல, கலீலியர் சில பேர் கொல்ல போடுறாங்க. உடனே இயேசு சொல்றாரு, நீ என்ன நினைக்கிற, நீ ரொம்ப உருப்படி, அதனாலதான் அவன் செத்து போயிட்டா, நீ உயிரோட நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். அங்க எவனாவது எதா ஆயிடுச்சுன்னா, நான் நீதிமான், நான் நல்லவன் பிரதர், நான் நீதிமான் பிரதர், அதனால கர்த்தர் என்னை காப்பாத்திட்டாரு. அவன் சரியா சர்ச்சுக்கா போக மாட்டான் பிரதர். அவன் சர்ச்சுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவான் பிரதர். அவன் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் அவனை சர்ச்சிலே பார்ப்பான் பிரதர். அதான் அவன் காலை உடைச்சிட்டார் ஆண்டவர், அதான் அவன் கையை உடைச்சு விட்டார் ஆண்டவர். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் வரியா, இரு கையை உடைக்கிறான் பாரு உனக்கு, இரு உன் காலை உடைக்கிறான் பாரு. இந்த மாதிரி சீப்பான புத்தி எல்லாம் மனுஷனுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி சீப்பான புத்திக்கெல்லாம் யாருக்கு தான்? பிசாசுக்கு தான் தெரியும் அதெல்லாம். உடனே நம்ம ஆண்டவர் அப்படி நினைக்கிறோம், கிடையாது. சொல்லுங்க, திரும்ப போடுங்க, யோவான் 3:17 போடுங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ள தீர்க்க யார் வரலையா? இயேசு வரல. சொல்லுங்க, Jesus did not come to condemn the world. என்னையும் அவர் கண்டம் பண்ணல, என் பக்கத்து வீட்டுக்காரனையும் அவர் கண்டம் பண்ணல, கர்த்தரை அறிந்தவனையும் அவர் கண்டம் பண்ணல, கர்த்தரை அறியாதவனையும் அவர் கண்டம் பண்ணல. இதுதான் என் தேவன், இதுதான் உங்களுடைய தேவன்.
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே, சொல்லுங்க, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பாருங்க ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. இயேசுவால முழு உலகமும் ரட்சிக்கப்படணுமா. இயேசு எனக்கு மட்டும் கடவுள் இல்லைங்க, உலகத்துக்கே கடவுளுங்க அவரு. இதுதான் சத்தியம், இதுதான் காஸ்பல். எனக்கு மட்டுமா கடவுள்? கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கடவுள் அவரு? உலகத்துக்கே கடவுளுங்க அவரு. உலகத்தை ரட்சிக்க வந்தவர் அவர். அடுத்த வசனம் போடுங்க, 18வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அதாவது பாருங்க, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எதுக்குள்ள இருக்க மாட்டானா? ஆக்கினைக்குள்ள இருக்க மாட்டான். சொல்லுங்க, இயேசு எத்தனை பேர் இயேசு விசுவாசிக்கிறீங்க இந்த மீட்டிங்ல? எல்லாருமே விசுவாசிக்கிறீங்க. 32 பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். விசுவாசிக்கிறதுனாலதான் இருக்கீங்க மீட்டிங்ல அட்லீஸ்ட். அப்படின்னா நீங்க எதுக்குள்ள இல்லையா? ஆக்கினைக்குள்ள இல்ல நீங்க. யூ ஆர் நாட் அண்டர் கண்டம்னேஷன். சொல்லுங்க, ஐ எம் நாட் அண்டர் கண்டம்னேஷன். ஹல்லேலூயா. யூ ஆர் நாட் அண்டர் கண்டம்னேஷன். யூ ஆர் நாட் அண்டர் எனி கைண்ட் ஆஃப் கில்ட். ஏன்னா நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை விசுவாசிக்கிறதுனால. விசுவாசிக்காதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவனாய் இருக்கிறான். எவன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ள இருக்கிறானா? கண்டம்னேஷனுக்குள்ள. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவன் தான் உள்ள இருக்கிறான். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? Who is under condemnation? He who does not believe in Jesus Christ. இயேசுவை விசுவாசிக்கிற எவனுமே ஆக்கினை தீர்ப்புக்குள்ள கிடையாது. நீங்களும் நானும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ள கிடையாது. We are free from condemnation. சொல்லுங்க, I am free from condemnation. Free from condemnation. இதுதான் வந்து பவுல் வந்து ரோமர்லயும் எழுதுறாரு. ரோமர் 8:1 போடுங்க. ரோமர் 8:1. ஆனபடி கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள உட்பட்ட எனக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. கண்டம்னேஷன் தான் இது. someone coming and telling that you are wrong, that you are useless, that you are a sinner, that you are good for nothing. ஆக்கினை தீர்ப்பு என்னது? உங்களுக்குள்ள சத்தம் கேக்குது பாத்தீங்களா? நீ ஒண்ணுத்துக்கு உதவ மாட்ட, நீ உருப்பட மாட்ட, கர்த்தரை நேசிக்க மாட்டார், கர்த்தரை ஆசீர்வதிக்க மாட்டார், நீ அவ்வளவுதான், கர்த்தரை கைவிட்டார்னு ஒரு சத்தம் கேக்குதுல்ல. அதை கேட்டுட்டு நம்ம உடனே என்ன நினைக்கிறோம்? கர்த்தர்கிட்ட பேசிட்டார் புதர். என்ன பேசினாரு? நான் உருப்படவே மாட்டேன்னு பேசிட்டார் புதர். அது கர்த்தர் இல்ல சார், அது பிசாசு சைட்ல உட்காந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். கர்த்தர் உங்களை பார்த்து உருப்பட மாட்டேன்னு சொன்னாரா? எந்த கர்த்தர் அவரு? காட்டுங்க எனக்கு. என்னங்க? நம்ம உடனே கர்த்தர் பயங்கரமா பேசினார் பதர் என்னோட. இன்னைக்கு என்ன பேசினாரு? நான் ஒரு பெரிய பாவின்னு பேசிட்டார் பதர். அது கர்த்தர் கிடையாது சார். அது பிசாசு சைட்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல தப்பா ஒரு பாஸ்டர் அதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அது கர்த்தர் கிடையாது. என்னங்க? கர்த்தர் வந்து நீங்க உருப்பட மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருப்பாரு உட்காந்து. கிரண் பால், நீ உருப்பட மாட்டாய், நான் உருப்பட மாட்டேன்னு கர்த்தர் வேற வந்து சொல்லணுமா எனக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இது உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் என்னை கண்டித்து உணர்த்தின. இது கண்டித்துலாம் உணர்த்தல, எவனோ போய் சொல்லிட்டு இருக்கான் அவங்கள்ட்ட உட்காந்து. கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டவர்களுக்கு என்ன கிடையாதான்? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. சொல்லுங்க, எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. Hallelujah. I am no longer under condemnation. I am no longer under condemnation. வாங்க 1 கொரிந்தியர் 5 வாங்க, இதை பார்த்து முடிச்சிடும். சார் 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17 போடுங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். நல்லா கவனிங்க. பவுல் வந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, கிறிஸ்துக்குள் நீங்க இருக்கிறதுனால நீங்களாம் எப்படி இருக்கிறீங்களா? புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். ஐ எம் a new creation. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு. புதிய சிருஷ்டியா நீங்க எங்க ஆயிட்டீங்க? புதிய சிருஷ்டியா நீங்க எங்க மாறிட்டீங்க? உங்க உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன்ல நீங்க புதிய சிருஷ்டியா மாறிட்டீங்க. ஆமென். சோ கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறதுனால நீங்க என்ன இருக்கீங்க? புது சிருஷ்டி. நல்லா புரிக்க சொல்லுங்க, வாய்த்தன் சொல்லுங்க, நான் புது சிருஷ்டி. ஐ எம் a new creation. ஆமென். நம்ம புது சிருஷ்டி நம்ம வாய் திறந்து ஏன் தெரியுமா சொல்ல மாட்டேங்கிறோம்? புது சிருஷ்டின்னு நீங்க டக்குன்னு உங்களை தான் பாக்குறீங்க. என்ன பார்த்தா புதுசா தெரியல.
நேத்து கூட நான் என் புருஷன்ட்ட சண்டை போட்டேன், நேத்து கூட அவங்கள திட்டிட்டேன், நேத்து கூட அதை பண்ணிட்டேன், நேத்து கூட இதை பண்ணிட்டேன். தோணுதா இல்லையாங்க? உடனே நீங்க எதை பாக்குறீங்க? நீங்க செய்யற செயலை வச்சுதான் பாக்குறீங்க. கிடையாது. நீங்க ஆவியில எப்படி இருக்கிறீங்க அப்படிதான் கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. நீங்க ஆவியில நீதிமானா இருக்கிறீங்க, நீங்க ஆவியில புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. இந்த உணர்வு உங்களுக்கு உண்டாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆக்ஷன், அதாவது உங்க செயல்ல நீங்க எப்படி இருப்பீங்க? புரியுதுங்களா? உங்க செயலும் எப்படி ஆயிரும்? புது சிருஷ்டியின் செயல்களா மாறிடும். மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கோ அப்படியே அவன் இருப்பான். ஆஸ் அ மேன் திங்கத் இன் ஹிஸ் ஹார்ட். அவன் இருதயத்துல அவன் நினைவுகள் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருப்பான். சோ நீங்க புது சிருஷ்டி என்ற அந்த சத்தியத்தின் நினைவுகளை நீங்க வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆக்ஷன் என்ன ஆயிடுது? புது சிருஷ்டி ஆயிடுது. எத்தனை பேர் புரியுது? சரி, நான் ரட்சிக்கப்பட்டு நான் புது சிருஷ்டி ஆயிட்டேன், நான் நீதிமான் ஆயிட்டேன்ற அந்த சத்தியத்தின் வெளிச்சத்துக்குள்ள நான் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய கெட்ட பழக்கங்கள் மேல இருந்த அந்த நாட்டம், அந்த ஈர்ப்பு எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. யாரும் என்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. நீ நீ தண்ணி அடிக்க கூடாது, நீ தம் அடிக்க கூடாது, நீ அது பண்ண சினிமா பார்க்க கூடாது, யாரும் என்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. நான் புது சிருஷ்டி என்ற அந்த நினைவு, அந்த உணர்வு, நான் நீதிமான் கிரியையினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை கொண்டு நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த உணர்வு எனக்குள்ள வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இது மேல இருந்த பற்றுல என்னை விட்டு விலகி போயிடுச்சு. யாரும் என்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல, நீ விட்டுதான் அவனு யாரும் சொல்லவே இல்லை. அதுவா போயிடுச்சு, அந்த பற்று எல்லாம் போயிடுச்சு, அதுவே போயிடுச்சு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? ஏன்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அந்த ரட்சிப்பின் உணர்வு அவனுக்குள்ள வந்த உடனே, அந்த உணர்வு பாருங்க, நல்ல கவனிங்க, அந்த உணர்வு, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற அந்த உணர்வு, நான் புது சிருஷ்டி என்ற அந்த உணர்வு, நான் நீதிமான் என்ற அந்த உணர்வு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பாவத்தின் மேல அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வராது. பாவம் செய்யணும்னு ஒரு ஈர்ப்பு வராது. அப்படியே அவன் ஏதாவது தப்பு செஞ்சாலுமே அதை குறித்து அவன் வருந்துவான். ஆண்டவரே, நான் தெரியாம பண்ணிட்டான் ஆண்டவரே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் அவனுக்குள்ள. கவனிச்சிருக்கீங்களா? யாராவது சந்தோஷமா வந்து தப்பு பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவர் சந்தோஷமா தப்பு பண்ற போது ஹல்லேலூயா அப்படின்னு தப்பு பண்ண யாரா இருக்கீங்களா? சொல்லுங்க. தப்பு பண்ணும் போதெல்லாம் அல்லேலூயான்னு கத்திக்கிட்டே தப்பு பண்ணுவாங்க உங்களுக்கு. இருக்கீங்களா? யாரையாவது திட்டா கூட உங்களுக்கு மனசுல எப்படி இருக்குங்க? கஷ்டமா இருக்குல்ல? யாரையாவது கடிந்து பேசிட்டு திட்டிட்டு ஏதாவது கொஞ்சம் யாராவது வந்து ஒரு மாதிரி பேசிட்டா கூட நமக்கு எப்படி இருக்கு? மனசு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவரே, நான் தெரியாம உங்களை திட்டிட்டேன் ஆண்டவரே, நான் அந்த வருத்தம் இருக்கா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு இருக்கு? எனக்கெல்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி வருத்தம். யாராவது தெரியாம கொஞ்சம் கடிந்து பேசிட்டா கூட வருத்தப்படும் நான்லாம். அதுதான் அடையாளம் நீங்க ரியலா ரசிக்கப்பட்டீங்கன்ட்டு. இதுதான் அடையாளமே. சீரியஸா சொல்றேன், இதுதான் அடையாளம். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட மனுஷனால தொடர்ந்து பாவ செயல்களை செய்யவே முடியாது. சில நேரம் மாம்சத்தின் பலவீனத்தினால செஞ்சிடறோம். ஏதாவது போய் சொல்லிடுறோம், ஏதாவது திட்டிடுறோம், ஏதாவது பண்ணிடுறோம், ஏதாவது தெரியாம ஒரு படத்தை போய் பார்த்துட்டு வந்துடுறோம், சினிமா பார்த்துடுறோம். அப்புறம் மனசு ஃபீலிங்கா இருக்கு, ஐயோ அப்பனா நீங்க ரியலா ரசிக்கப்பட்டீங்க? சொல்லுங்க, நான் ரியலா ரசிக்கப்பட்டேன். அந்த உணர்வு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கேள்வி கேட்கணும், ரசிக்கப்பட்டீங்களான்னு கேள்வி கேட்கணும். ஏன்னா உலகத்துல இருக்கிற அந்த உணர்வே வரமாட்டீங்களா? அவன் ஜாலியா இருக்கான், அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்கான், தண்ணி அடிச்சுட்டு டெய்லி போறான். ஏன்னா நான் போயிருவேன் சார், காலையிலேயே போய் வைன்ஷாப்ல உட்காந்துருவேன் சார். அவனுக்கு அந்த உணர்வே வரல அவனுக்கு. ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டனாலதான் உங்களுக்கு தோணுது, தப்புன்னு தோணுது, நான் செய்யக்கூடாது, தப்பு நான் செய்யக்கூடாது, ஏன்னா நான் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரே அப்படின்றத உணர்வு. தட் மீன்ஸ் யூ ஆர் ரியலி சேவ்ட். ஹல்லேலூயா. ஆமென். சோ புது சிருஷ்டியா இருக்கீங்க நீங்க, புது சிருஷ்டி. சோ நீங்க புது சிருஷ்டி என்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சு. இப்போ அப்ப பழையவைகள்லாம் ஒளிஞ்சு போயிருச்சு. அதான் அந்த பாவத்தின் மேல இருக்கிற நாட்டம், ஈர்ப்பு எல்லாம் ஒளிஞ்சு போயிருச்சு. இப்போ அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை. முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா படத்தையும் உட்காந்து பார்ப்பேன், ஒரு படம் விட மாட்டேன், எல்லா படத்தையும் தியேட்டர்ல போய் பார்ப்பேன். அதுவும் தியேட்டர்ல போய் பார்ப்பாங்க எல்லாத்தையும். நான் அப்படி இருந்தேன். இன்னைக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் என்னால, எவ்வளவு டிக்கெட் வச்சாலும் என்னால போய் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசை வச்சிருக்காரு என்ன. ஆனா நான் போறேன்னா போல. ஏன் போல? ஏன்னா அந்த ஈர்ப்பு போயிருச்சு. நான் புது சிருஷ்டி, நான் நீதிமான், நான் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டேன். ஆட்டோமேட்டிக்கா அதன் மேல இருக்க ஆசை, மோகம் எல்லாம் போயிருச்சு, என்னை விட்டு போயிருச்சு. எத்தனை பேர் புரியுது? வீக்கெண்ட் ஆனா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா சுத்திட்டு தண்ணி அடிச்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு கையில பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல்லயே போய் கூட நான் என்ன பண்ணலாம்? தண்ணி அடிக்கலாம். ஆனா ஏன் போக மாட்டேங்கிறேன்? ஏன்னா அது புது சிருஷ்டியா மாறிட்டேன். அந்த ஆசை, அந்த ஈர்ப்பு, அந்த நாட்டம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா புது சிஷ்யா மாறிட்டேன், நான் நீதிமானா மாறிட்டேன் என்ற அந்த உணர்வு எனக்குள்ள வந்துருச்சு, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற உணர்வு வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா இது மேல எனக்கு என்ன இல்ல? ஈர்ப்பு இல்ல. ஐ எம் நாட் பீன் புல்டு பை தோஸ் திங்ஸ்.
பணம் இருக்கு, எல்லாமே இருக்குங்க என்கிட்ட, எல்லாமே இருக்குங்க. அதான் சொல்றேன்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் உட்காந்து அடிக்கலாம் நான் தண்ணி, அந்த அளவுக்கு பணம் இருக்கு கையில. ஆனா என்ன பண்ண மாட்டேன், போறானா? என்னங்க, போய் உட்காந்துட்டு இருக்கானா? அஹ், சொல்லுங்க, ஏன் போக மாட்டேன்? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்ட்டி வைப்பானுங்க, என் காலேஜ் படிச்ச பசங்க பார்ட்டி வைப்பானுங்க, எல்லாம் பெரிய பெரிய பணக்கார பசங்க, என் காலேஜ்ல என் கூட படிச்ச 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் வைப்பானுங்க. ஒரு தடவை போய் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்டி வச்சுதானுங்க, ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தனியா ஒரு ஃபுல் பெரிய ஒரு ஒரு ஹாலை புக் பண்ணி பார்ட்டி. உள்ள போறேன், அப்படியே அடிக்க வச்சிருக்கானுங்க, பாட்டில் 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 அடிக்க வச்சிருக்கானுங்க. ஒரு 20 பேர் போயிட்டு உட்காந்துன்னா எல்லாம் குடிக்கிறானுங்க. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை, அவ்வளோ அவ்வளோ கலர் கலரா வச்சிருக்கானுங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. என்கிட்ட வர வந்து பேசுறானுங்க எல்லாம், டேய் நீ ஃபாதர் தானே, ஃபாதர் எல்லாம் வைன் குடிப்பாங்களாமே, ஏன் நீ வைன் குடிக்க கூடாது? அவனுங்க எனக்கு பிரசங்கம் பண்றானுங்க எல்லாம் வந்து, நீ ஃபாதர் ஆயிட்டு, நீ ஃபாதர் தானே. அவனுக்கு பாஸ்டர் எல்லாம் தெரியாது, ஃபாதர் தான் சொல்லுவானுங்க எல்லாம். நீ ஃபாதர் தானே, ஃபாதர் எல்லாம் வைன் குடிப்பான், சர்ச்சில் வைன் குடிப்பாங்களே எல்லாருமே. நம்ம இந்த திராட்சை ரசம் அப்பம் எடுக்கிறோம் பாத்தீங்களா, அத உடனே சர்ச்சில் வைன் குடிப்பீங்களாமே, நீ ஏன் குடிக்க கூடாது? அப்படி இப்படின்னு நான் சொன்னேன், "டேய், இந்த பாரு, நீ கூப்பிட்ட, நான் வந்தேன், அவ்வளவுதான், சரியா? அவனுக்கு பிறந்த நாள் சொன்னால அவனை வாழ்த்தணும்னு போனேன், சரியா? அவனை கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நீ உன் வேலையை பாரு, சரியா? நான் சாப்பிட்டு கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு டின்னர் முடிச்சு கிளம்பி வந்துட்டேன். ஏன் அந்த நாட்டம், அந்த விருப்பம்லாம் இல்லை எனக்கு? ஏன்னா நான் புது சிஷ்டியா மாறிட்டேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு. நான் நீதிமான் என்றத உணர்வு உண்டாயிருச்சு எனக்குள்ள. அதனாலதான் நீங்க நீதிமான், நீங்க கர்த்தரால நேசிக்கப்பட்டவன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்கள் மேல் வாஞ்சையா இருக்கிறார். ஐ எம் நோ லாங்கர் சின்னர், நான் பாவி கிடையாது, நான் கர்த்தரோட பிள்ளையா மாறிட்டேன் என்ற அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வர வர இதெல்லாம் உங்களுக்கு, இந்த ஆசை எல்லாம் விட்டு போயிடும், உங்களை விட்டு தன்னால போயிருங்க. நீங்க முயற்சியே பண்ண வேண்டாம். நிறைய பேர் முயற்சி பண்றாங்க, எப்படியாவது பண்ணணும் எப்படியாவது. நான் என்ன சொல்றேன்னா, அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இஃப் யூ ஸ்ட்ரகிளிங் வித் சின், அதாவது நான் சில பாவ பழக்கங்கள்லாம் அடிமையா இருக்கேன் பிரதர், அதை விட்டு போக முடியல அப்படின்னு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இது சொல்றேன் பாருங்க. அதை விட்டு போகணும், அதை விட்டு போகணும், அதை ட்ரை பண்ணாதீங்க. கர்த்தர் என்னை நேசிக்கிறார், நான் நீதிமானா இருக்கிறேன், நான் அவருக்கு சொந்தமானவர் என்ற இந்த சத்தியத்துல நீங்க வேரூன்றி நிற்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆசை போயிடும் உங்களை விட்டு. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு நான் சொல்றது? நம்ம என்ன ட்ரை பண்றோம்னா, அதுக்கு ஏத்து போராடிக்கிட்டு இருக்கோம். எப்படி போராடுறோம்? மாம்சத்துல போராடி யாராவது ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க. மாம்சத்துல உங்களால பாவத்தை ஜெயிக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. மாம்சத்துல பாவத்தை ஜெயிக்க முடியும்னா உங்களுக்கு இயேசுவே தேவையில்லையே. கரெக்டா இல்லையாங்க? நீங்களே ஜெயிச்சுட்டு போயிருவீங்களா? உங்களுக்கு ரட்சகர் தேவை? பாவத்தை ஜெயிக்க முடியாதனால தானே ரட்சகர் தேவைப்படுது. சோ பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நீங்க யாரோட அன்புல நீங்க நிலைத்து நிக்க வேண்டியதா இருக்கு? கர்த்தருடைய அன்புல நீங்க நிற்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பாவத்தை ஜெயிச்சிருவீங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் பாவத்தை ஜெயிக்க முடியல கஷ்டப்படுறாங்க. பிரதர் என்னால விட முடியல பிரதர். கர்த்தர் நல்லவர்னு புரிஞ்சிருச்சுன்னா இது கிட்ட எல்லாம் போகவே மாட்டீங்க. நீங்க யாராவது கூட்டிட்டு காசு கொடுத்து கூட்டு போனாலும் போக மாட்டீங்க நீங்க. ஏன்னா கர்த்தர் நல்லவன் ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களே. இப்ப இந்த மாதிரி சிற்றின்பத்துக்கெல்லாம் எப்படி போவீங்க நீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அதான் பவுல் எழுதுறாரு கொரிந்து சபைக்கு, யூ ஆர் a நியூ கிரியேஷன்றார். நீ புது சிருஷ்டியா, பழையவெல்லாம் போயிருச்சுன்றார். சொல்லிட்டு அடுத்த வசனம் படிங்க. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன பண்ணார்? அவரு நம்மை தேவனோட அவர் ஒப்புரவாக்கினார். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒப்புரவாக்கினார் என்பது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அடுத்த வசனம் போடுங்க, 19வது வசனம். அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ரொம்ப முக்கியமானது. ஒப்புரவாக்குதல்ன்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அடுத்தது எண்ணாமல். ரோமர் 4:18 படிச்சோம் பாத்தீங்களா? எண்ணாமல், பாவத்தை எண்ணாமல். யாரோட பாவத்தையே அவர் எண்ணலையாங்க? உலகத்தாரின் பாவத்தையே அவர் எண்ணாமல் இருக்கிறாராம். 2 கொரிந்தியர் 5:19 அழகா எழுதுறாரு, உலகத்தோட பாவம். புரியுதுங்களா? இதெல்லாம் நான் படிக்கும் பொழுது, இந்த சத்தியத்துக்குள்ள வந்து இதெல்லாம் படிக்கும் பொழுது நான் யோசிச்ச, ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களை பத்தி ஏன் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணாம எதையோலாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க?
பாருங்க, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். வா, முடியல இதெல்லாம். எப்படி எப்படி இருக்காரு பாருங்க ஆண்டவர். சரி, இது கொஞ்சம் ராடிக்கலா தான் இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட், ஆனா இதுதான் உண்மை. நீங்க சில பேர் யோசிக்கல, என்ன இப்படிலாம், இதுதான் உண்மை பிரதர், இதுதான் உண்மை, திஸ் இஸ் த ட்ரூத். உலகத்தின் பாவங்களை எண்ணாமல். சொல்லுங்க, உலகத்தின் பாவத்தை எண்ணாமல். ஏன் உலகத்தின் பாவத்தை அவர் இன்னைக்கு எண்ணாம இருக்கிறாருன்னா, எல்லா பாவத்தையும் அவர் யார் மேல வைத்துட்டார்? இயேசு கிறிஸ்துவின் மேல கல்வாரி சிலுவையில வைத்துட்டார். Hallelujah. Why today God is not seeing the sin of the world? Because all the sin of the world is upon the body of Jesus. இதுதான் யோவான் சானகன் சொன்னாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி. யாரோட பாவம்? யூதர்களின் பாவம், சபையின் பாவம் கிடையாது. உலகத்தோட மொத்த பாவத்தை யார் தூக்கி சுமந்தாரா? இயேசு கிறிஸ்து தூக்கி சுமந்தார். இதுதான் யோவான் சானகன் சொன்னார். அதனாலதான் இன்றைக்கு உங்க பாவத்தையும் அவர் என்னல, உலகத்தோட பாவத்தையும் அவர் என்னல. இன்னைக்கு உங்களை வந்து உங்களோட அவர் வந்து உறவாடும் பொழுது உங்க பாவத்தை அவர் பார்க்கறதே இல்லை. ஹல்லேலூயா. உங்க பாவத்தை வச்சு உங்களை அவர் டீல் பண்ணல. He is not dealing you according to your sin அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை போடுங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். என் பாவத்துக்கு தக்கதாகனா, என் பாவத்துக்கு அவர் என்ன கொடுத்துருக்கணும்? நியாயமா எனக்கு தண்டனை கொடுத்தோம், கொன்னே போட்டிருக்கணும் என்ன. அதான் தண்டனை. பாவத்தின் சம்பளம் மரணம், கொன்னுதான் போடணும். கரெக்டா? ஆனா அவர் என் பாவத்துக்கு தக்கதாக அவர் எனக்கு எதையும் செய்யலையா, அக்கிரமங்களுக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டலையா. He hath not dealt with us after our sins, not rewarded us according to our iniquities. ஏன்னா எல்லா பாவத்தையும் தூக்கி யார் மேல வச்சுட்டாரு? அவரு இயேசுவின் மேல வச்சுட்டு, அந்த இயேசுவை வச்சு உலகத்தை தம்மோட ஒப்புரவாக்குறார். வாங்க திரும்ப வந்துருங்க, 2 Corinthians 5 வந்துருங்க. இப்போ இயேசு பாவத்தெல்லாம் எடுத்துட்டு இயேசு என்ன பண்றாரா? உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்குறார். இவை எல்லாமே தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, நல்லா கவனிங்க என்ன நடக்குன்னா, அவர் எவர்? அவரு பிதா இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதாவது பிதா வந்து உங்களை அவரோட ஒப்புரவாக்குறார். யாரோட? தம்மோட ஒப்புரவாக்குறார். யார் மூலமாக அதை செய்யறாராம்? இயேசு கிறிஸ்து மூலமா. இப்போ இதான் பிதா, இதான் பிதா, இதான் தெரியுதா? 2 இது தெரியுதா? அந்த கிரீன் கலர் தான் பிதா, இதான் நானு. இப்போ யாரை வச்சு ஒப்புரவாக்குனாரு? நடுவுல இயேசு இருக்கிறார். இயேசுதான் பிரிட்ஜ். புரியுதுங்களா? இயேசுதான் பிரிட்ஜ் பிட்வீன் மீ அண்ட் த பிதா. என்னை இயேசு மூலமாக என்னை பிதா அவரோட ஒப்புரவாக்கினார். உங்களை மட்டும் ஒப்புரவாக்கலையா? 19 வருஷத்துல என்ன போட்டிருக்கு? முழு உலகத்தையும் இயேசுவின் மூலமாக ஒப்புரவாக்கினார் தம்மோட. அதான் 19th verse, 19வது வசனம் போடுங்க. என்னவெனில், உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். சோ உலகத்தையே கிறிஸ்து இயேசு வழியாக தம்மோட ஒப்புரவாக்கி இன்னைக்கு நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்காராம், ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன உபதேசம் பண்ணுமா? உலகத்துக்கு போயிட்டு ஆண்டவர் உன்னை அடிப்பார் உதைப்பார கிடையாது. ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை. அப்பனா நான் என்ன தெரியுமா சொல்லணும்? உலகத்துல போயிட்டு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார், அவர் உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை விரும்புகிறார், அவர் உன்னை ஆசீர்வதிக்கணும் என்று எண்ணுகிறார் என்ற ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நான் செய்யணும். இதுதான் நான் போய் பண்ணணும். நீ வரல, உன் காலை உடைப்பார், உன் கையை உடைப்பார் அப்படின்ற உடைக்கிற அடிக்கிற அடியால் ஊழியத்தை நான் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. போயிட்டு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். இன்னைக்கு நீங்களும் நானும் பிதாவோட ஒப்புரவாயிருக்கோம். ரெக்கன்சிலேஷன் புரியுதா உங்களுக்கு? ஒப்புரவாக்குதல்னா உடைந்து போன காரியம் திரும்ப சேருவது, அதுதான் ஒப்புரவா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு இருந்திருப்பாங்க, கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்தோன்னு சொல்லுவாங்க, நவ் தேர் போத் ரெக்கன்சைல்டு அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப அந்த குடும்பம் என்ன ஆயிடுச்சு? ஒண்ணு சேர்ந்துச்சு. கணவன் மனைவி இப்போ சமாதானமாய் ஒண்ணு சேர்ந்தாங்க. இப்போ பாவம் நம்மை தேவனிடத்துல இருந்து பிரித்து கொண்டு வந்துச்சு. பாவத்தினால நம்ம தேவனிடத்துல இருந்து பிரிந்திருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பாவத்தை அவர் விலக்கி விட்டு
இயேசு நம்மை என்ன பண்ணிட்டாரு? பிதாவோட ஒப்புரவாக்கிட்டாரு. இப்போ நீங்களும் பிதாவை எப்படி இருக்கீங்க? இப்படி இருக்கீங்க. சொல்லுங்க, நானும் பிதாவும் ஒன்னா இருக்கோம். யாரும் உங்களை பிதாவின் இடத்துல இருந்து என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. புரிஞ்சிருச்சுங்களா? யாருமே உங்களை பிதாவின் இடத்துல இருந்து என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டீங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணு. புரியுதுங்களா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணுன்னு வைங்களா, அந்த மாதிரி ஆயிட்டீங்க. உங்களை யாருமே என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. ஆகையால் நீங்க தைரியம் கொண்டு சொல்லலாம், கர்த்தர் என் சகாயர், மனுஷர் என்னை என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லணுங்க. எபிரேயர் 13 சொல்ற அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லும். ஆகையால் நான் தைரியம் கொண்டு சொல்வேன், கர்த்தர் என் சகாயர், மனுஷன் என்னை என்ன செய்ய முடியும்? ஏன் இதை நான் தைரியமா சொல்ல முடியும்? அதுக்கு முந்தின வசனத்துல படிச்சீங்கன்னா போட்டிருக்கோம். எபிரேயர் 13 அவர் சொல்லிட்டார், உன்னை விட்டு நான் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுக்கு முந்தின வசனம் போங்க பாருங்க. அவர் என்ன சொல்லிட்டாரா? நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் ஏன் நான் தைரியமா சொல்றேன்? ஏன்னா அவர் முதல்ல சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொன்னதுனால இப்ப நான் சொல்றேன். அதனாலே நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் என்ன செய்ய முடியும்? பிசாசு என்னை என்ன செய்ய முடியும்? வியாதி என்னை என்ன செய்ய முடியும்? தரித்திரம் என்னை என்ன செய்ய முடியும்? சாபம் என்னை என்ன செய்ய முடியும்? கர்த்தரே என் சகாயர், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல யாருக்குமே அதிகாரம் கிடையாது கர்த்தரிடத்திலிருந்து உங்களை பிரிப்பதற்கு. Nobody has the authority and power to separate you from Christ. ஏன்னா அவரே சொல்லிட்டார், உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன்ட்டார். எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருக்கிற ஒரே ஆள் கர்த்தர் மட்டும் தாங்க. Is the only person who is with us in every situation and every problem. கர்த்தரை உங்கள் காணிக்கையால கனப்பண்ணுகிற நேரம் வேதம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை உங்க காணிக்கையால நீங்க கனம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்கிற நேரம் இது. இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க உங்க காணிக்கைகளை கொடுக்கலாம். போன்பே, கூகுள் பே, பேடிஎம், யூபிஐ இதன் மூலமாக கொடுக்கணும். இதை நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க கொடுக்கலாம். இந்த ஸ்கேன் யூஸ் பண்ணி யூபிஐ மொபைல் நம்பர் 9881600264. யூபிஐ ஐடி jjkiranpal@okicici. அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் யூஸ் பண்ணுங்க. அக்கௌண்ட் நேம் கிரண்பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 0000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ், பிரான்ச் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமாக சந்திப்பார். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எப்பொழுதும் உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி இருக்கும், உங்க ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நன்மையும் உங்களுக்கு குறையப்படாது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.